السلام عليكم ورحمة الله وبركاته. عليكم السلام الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நமக்கு ஏன் தந்தான் என்று சொன்னால், இந்த மண்ணிலே ஒரு மனிதன் வாழுகிற நேரம் அவன் எப்படி வாழ வேண்டும் என்று அவன் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றா நாம் ஒரு வாகனத்தை எடுக்கிறோம். அந்த வாகனத்தை எடுக்கிற நேரத்தில் அதை எப்படி ஓட்டணும், என்ன மாதிரி இது பிரேக் எங்க இருக்குது, எப்படி அதை பிரஸ் பண்ணா என்ன ஆகும், அது சம்பந்தமான ஒரு மேனுவல் தருவார்கள், கேட்லாக். ஒரு டிவி எடுத்துட்டு அதை எப்படி பயன்படுத்துன்னு ஒரு கேட்லாக் தருவார்கள். மனிதர்களை பொறுத்தளவில் இந்த மண்ணில் அவர்கள் வருகிற நேரம் அவர்கள் இந்த மண்ணில் எப்படி வாழ வேண்டும் என்பதை எந்த விஞ்ஞானிக்கும் சொல்ல இயலாது, எந்த ஒரு மனிதனுக்கும் சொல்ல இயலாது, எந்த பெரும் ஆய்வாளர்களுக்கும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது என்று சொன்னால், சொல்பவர்களுக்கு அது அவர்களுக்கே இயலாம போயிடும். எது அல்ல, எல்லாத்தையும் இந்த உலகத்துல கொடுத்து போட்டு இந்த மண்ணில் வாழக்கூடிய ஒரு தத்துவத்தை கொடுக்கறான். என்ன தத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மண் வாசி, இந்த மண்ணில ஒரு மனிதன் வந்த உடனே அவனுக்குள்ள என்ன உருவாகும் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, நிம்மதியற்று போயிடும். இந்த மண்ணில தன்மை, சுவர்க்கத்துல முழுக்க இருப்பது நிம்மதி. இந்த மண்ணுக்கு வந்த உடனே ஒரு மனிதனுக்கு நிம்மதி இல்லாம போயிடும். அது எப்படி இல்ல, நானா சொல்லல, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மேல இருந்தாங்க. அவர்கள் இருக்கிற நேரம் அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. கொடுத்து வைக்கிற நேரம் அவர் என்ன பண்ணாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சில தடைகளை போட்டிருந்தான். அது பண்ணாதீங்க, இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன், இந்த மரத்துக்கிட்ட நீங்க நெருங்காதீங்க, நீங்க வழிகட்டு, அதாவது நீங்க அநியாயக்காரனா போயிருவீங்கன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான். அதை நெருங்க கூடாது என்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருங்காமல் இருப்பதற்கு முயற்சித்தார்கள். ஷைத்தான் என்ன பண்ணிட்டான், ஃபவஸ்வஸ லஹும் ஷைத்தான், ஷைத்தான் அவர்களை வழிகெடுக்க ஆரம்பிச்சான். மெல்ல மெல்ல அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சாப்பிட்டாங்க. அப்ப அங்க எல்லாத்தையும் கொடுத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன பண்றான்னு கேட்டு, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன பண்றான், இந்த பூலோகத்துக்கு அனுப்புறான், இந்த மண்ணுக்கு அனுப்புறான். அனுப்புற நேரம் ஒரு வாசகத்தை சொல்லி அனுப்புறான், இறங்குங்க இங்க, இம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என் புறத்திலிருந்து நேரான ஒரு பாதை வரும். இந்த மண்ணுக்கு வந்த உடனே அங்க சொர்க்கத்துல சொல்லல, இங்க அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இறக்கினதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், இம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என் புறத்திலிருந்து ஒரு நேரான பாதை வரும், ஒரு வழி வரும், எப்படி இங்க வாழணும் என்ற ஒரு வழியை நான் காட்டுவேன். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், யார் அந்த பாதை பின்தொடர்ந்து போகிறார்களோ, ஒரு பாதையை நான் காட்டுவேன், அதுல ஒரு ஆளை முன்னோடியா அனுப்புவேன், அந்த பாதையில் யாரெல்லாம் அவரை பின்தொடர்ந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் என்று குர்ஆன் சொல்லல, சொர்க்கம் தான் அவர்களுக்கு. என்ன அல்லாஹ் சொல்றான்டா, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு கவலை, அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை என்றான். அப்ப இந்த மண்ணில ஒரு தன்மை இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சுவர்க்கத்திலே நீங்க அனுப்புற நேரம் அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்பணும், ஒரு ரூட் இருக்குதுப்பா, இந்த ரூட்ல போன உடனே இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் வரும் அப்படி சொல்லல. சுவனம் என்பதும் சொல்லல. அந்த பாதையில் போன உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா, பயமே இருக்காது, கவலை இருக்காது. இந்த மண்ணில் உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்பொழுதும் பயம் என்ன செய்யும், பாட்டுக்கு பயம் புடிச்சிட்டே இருக்கு, கவலைகளை அவர்களை பீடி கவலை பட்டுட்டே இருப்பாங்க. இந்த மண்ணில் இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை. எனக்கு தரப்பட்ட தலைப்பு என்னன்னா, சோதனையிலும் மன அமைதி. அப்ப இந்த சோதனையில் நாம் மன அமைதி பெறணும்னா முதல்ல என்ன பண்ணணும், சோதனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த மண்ணின் தன்மை என்னன்னா, இங்க பிறக்கிற மனிதன் நிரந்தரமாக சந்தோஷம் அடைய மாட்டான், நிரந்தரமான நிம்மதியை பெறவே மாட்டான். இது தற்காலிகம். ஒரு நாள் நிம்மதியா இருப்பான், மறுநாள் கவலை அவனை பிடிச்சிடும்.
மறுநாள் நிம்மதியா இருப்பான், மறுநாள் கவலை பிடிச்சிரும். அதனால இந்த இந்த மனிதன், இங்க வாழ்ற மனிதன் நிம்மதியாக இருக்கணுமா இருந்தா அந்த நேரான பாதையில் பயணிச்சாகணும். இப்ப நம்ம போயிருவோம், நேரடியாவே போயிருவோம். சோதனை என்று சொன்னால் என்ன மாதிரி சோதனையில எப்படிப்பட்ட நிம்மதி இழப்புகள் இருக்கு என்பதை நம்ம பார்த்தோம்னா, கோவிட்-19 வந்து இந்த கோவிட்-19 என்பது மக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு பெரிய பெரிய பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் 2020 இந்த டார்கெட்னு அடிச்சு வச்சிருப்பாங்க. இவ்வளவு பணம் மீட்டணும், இந்த மாதிரி டார்கெட் நிறைய திட்டங்கள் போட்டு வச்சிருக்கிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தால இந்த மாதிரி ஒரு கண்ணுக்கே தெரியாது வைரஸ் என்றா கண்ணுக்கு தெரியாது, ரொம்ப சின்னது. பாக்டீரியா கூட கொஞ்சம் பெருசு, அதாவது ரொம்ப ரொம்ப சின்னதான் வைரஸ். இந்த வைரஸ் எல்லாம் என்ன பண்றான்டா உலகம் எங்கும் அனுப்புறான். ஒரே நாள் அனுப்பினானா கட்டம் கட்டமா அனுப்புறான். அங்க அனுப்புறான், இங்க அனுப்புறான், இப்படி கட்டம் கட்டமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தால அனுப்புறான். அனுப்பினா என்னாச்சு? அமெரிக்கா அவருடைய பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க 12 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவுடைய அறிக்கைகள்லாம் பார்த்தோம்னா அவங்க நம்பர்ஸ் எல்லாம் கீழே உழுவுது. 12 ஆண்டுகளாக இப்படி நடக்கவே இல்லை. மேல 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 ஏறி போன அமெரிக்கா 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சந்திக்காத ஒரு வீழ்ச்சியை சந்தித்ததாக பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. இப்ப நான் அமெரிக்கா எல்லா நாடையும் சொல்ல மாட்டேன், நேரம் இல்லாதனால. உலகத்துல என்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்க. சைனாவை பொறுத்தவரை அமெரிக்கா 12 ஆண்டு. சைனாவுடைய அசூர வளர்ச்சி எப்படின்னா அது நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு போற நாடு. அமெரிக்கா நம்பர் 1 நாடா, நம்பர் 2 சைனா. 28 ஆண்டுகளாக சைனா சந்திக்காத ஒரு பொருளாதார வீழ்ச்சியை 2020 சந்திச்சு. 1992 இந்த மாதிரி அவங்க சந்தித்தார்கள். அதுக்கு பிறகு மேலதான் ஏறினாங்க. 2020 சைனா இதை சந்திச்சிருக்குது. அப்ப கொரோனாவை பொறுத்தளவு, கோவிட்-19 பொறுத்தளவுல யார் நோய்வாய்ப்பட்டார்களோ அவங்க மட்டும்தான் இந்த கோவிட்-19 என்ன நோய்வாய்ப்பட்டவர்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டாங்க. இல்ல, நோய்வாய்ப்பட்டவனும் பாதிக்கப்பட்டான். யாரெல்லாம் நோய்வாய்ப்படவே இல்லையோ அவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. எப்படி? அவர்கள் பொருளாதாரத்தால பாதிக்கப்பட்டாங்க. இந்தியாவும் கீழே உழுவுது. இன்னும் சொல்ல போனா அம்பானி உலகத்துல, அதாவது நான் அம்பானி இருக்கிறது ஏசியானால, ஆசியா கண்டத்தில் ஆசியாவுல வந்து அம்பானி ஒரு பெரிய ஆள் தான். அதாவது அம்பானி தான் நம்பர் 1. அவருக்கு பிறகுதான் ஜக்மா, அந்த அலிபாபாவுடைய ஜக்மா இருக்கிறான். அம்பானியை பொறுத்தல உலக வரிசையில பார்த்தோம்னா பணக்கார லிஸ்ட்ல 16வது ஆள், 16வது இடத்துலதான் அம்பானி இருக்கிறார். அதாவது ஆசியாவுல நம்பர் 1 இருக்கிறார். அந்த அம்பானி 2 மாதத்துல 67 பில்லியன் குவிச்சிருந்தார் அமெரிக்கன் டாலர். 53க்கு இறங்கிச்சு. 53 பில்லியன்களுக்கு வந்து என்ன செய்யுது, அது இறங்கி கீழே போச்சு. 53 பில்லியன் தான். அந்த இறங்கின கணக்கு மட்டும் நம்ம நாட்டு கணக்கு படி சொன்னால் 2700 பில்லியன்கள். 2700 பில்லியன் என்ன கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க நாட்டு பட்ஜெட் அன்னளவாக 3500 முதல் 4000 பில்லியன். இதான் நாட்டு பட்ஜெட். இந்த பட்ஜெட்ல அம்பானி 2 மாதத்தில் இறந்த கணக்கு கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. அப்ப இந்த கொரோனா வந்த உடனே உலக பொருளாதாரம் சரிந்து கீழே உழுவுது. அப்படியே பார்த்தோம்னா வாரன் பஃபெட், சில பேருக்கு என்ன ஆகுது, சில பேருக்கு இந்த கொரோனாவில் பணம் வந்து குவியுது. பேஸ்புக் 5வது இடத்துல இருந்து 4வது இடத்துக்கு வந்துட்டான். உலகத்தில் நம்பர் 1 பணக்காரன் அவன் இன்னும் ஈட்டின அமேசான். இந்த மாதிரி பார்த்தோம்னா, அதாவது வாரன் பஃபெட் என்பவர் வந்து உலகத்துல ரொம்ப பெரியவர். அவர் உங்களுக்கு தெரியும், படித்து பார்த்திருந்தால் பெரும் பணக்காரர். அவர் என்ன பண்றார், 30 பில்லியன் இழந்துட்டார். 30 பில்லியன் தான் 5700 பில்லியன்கள் நம்ம நாட்டு கணக்கு படி. 5700 பில்லியன் தான் எங்க நாட்டு பட்ஜெட் மிஞ்சி போகுது. இப்படியே பாத்தீங்கன்னா சொல்லிட்டே போனா 100 பணக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உலகத்துல 100 பணக்காரர்கள் எடுத்துக்கொண்டால் முதல் 100 பணக்காரர்கள் அவர்கள் மட்டும் 400 பில்லியன் அமெரிக்கன் டாலர்களை இழந்திருக்கிறாங்க. 400 பில்லியன் எவ்வளவு எங்க நாட்டு கணக்குப்படி, இலங்கைக்கு படி கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளுக்கு பட்ஜெட் போடலாம். 2020 பட்ஜெட்டை தொடங்கினால் எங்க நாட்டு பட்ஜெட்டை 2039 வரைக்கும் போட முடியும். அவ்வளவு பணத்தை இந்த 100 பெரும் பணக்காரர்கள் இந்த 2 மாதத்துக்குள்ள இழந்திருக்கிறாங்க. அப்ப உலகத்துல வந்து இதை விட நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு வெட்டுக்கிளி விஷயம் எல்லாம் தெரியும். எல்லா இடங்களிலும் உலகத்துல என்ன நடக்குதுன்னா கட்டுமையான ஒரு வீழ்ச்சி. மக்கள்கிட்ட பொருளாதாரம், அதாவது பெரும் பெரும் பணக்காரர்கள் அவர்கள் கையில இல்ல, ஏழைகள் கையிலையும் சில நேரம் இல்ல. இந்த மாதிரியான ஒரு நிலைமை வர்ற நேரத்துல முஸ்லிம்களுடைய சாதாரணமா அவங்களுக்கு பள்ளிக்கு போக முடியல,
ஜும்மா தொழுகை இல்லை பல நாடுகள். இன்றைக்கு தான் இலங்கையில் ஜும்மா தொழுகை 12 அதாவது ஜும்மா தொழுகை கிடைச்சிருக்குது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இன்றைக்கு அந்த வாய்ப்பை தந்தான். இன்னும் பல நாடுகள்ல ஜும்மா தொழுகை இல்லை. இந்த மாதிரியான பாதிப்பு சோதனைகள் நேரத்துல எப்படி ஒரு முஸ்லிம் மன அமைதியாக இருக்க முடியும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் சுருக்கமாக சொல்ல போறேன். அன்புக்கினியவர்களே, முக்கியமா புரியணும் என்னன்னா, பயம் என்றா என்ன, நிம்மதி என்ன, அதை புரிஞ்சால்தான் நான் சொல்வது புரியும். அதனால ஒரு காரியம் உலகத்துல ஒரு காரியம் நடக்குதுன்னு வைங்க, அந்த காரியத்தை உளவியலாளர்கள் என்ன செய்வாங்கன்னா ரெண்டா பிரிப்பாங்க. அதாவது ஒரு காரியம் நடக்கிற நேரத்துல அந்த காரியம், இப்ப உதாரணத்துக்கு ஒரு பையன் அவர் வந்து நோய்வாய்ப்பட்டார்னு வைங்க, உங்க மகன் நோய்வாய்ப்பட்டார்னு வைங்க, அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டோம்னு வைங்க. இப்ப அவர் வந்து ஐசியூல இருந்தா உங்களுக்கு உருவாகிறது என்ன? பயம். பயம் உருவாகும். ஒருவர் வந்து ஐசியூல இருக்கிறார், அப்ப பயம். அவர் இறந்து போயிட்டார்னு வைங்க, அப்பவும் கவலை. அப்ப நல்லா புரிஞ்சு கொள்றீங்க, பயம் என்பது ஒரு விஷயம் நடப்பதுக்கு முன்னாடி, அது நடந்ததுக்கு பிறகு வருவது கவலை. பயம் நேரம் என்னெல்லாம் உருவாகும்? உட்கார இயலாது, எழுப்பி நடப்பான், கண்ணு மேல போகும், கையெல்லாம் நடுங்கும், தொடெல்லாம் நடுங்கும், ஒரு இடத்துல அமர முடியாம போயிரும். அதான் பயம். கவலை வந்துட்டு என்று சொன்னால் சோர்ந்து போயிருமா, அவன் கண்ணால கண்ணீர் ஓடும், அவனுக்கு சீவன் எல்லாம் போயிரும். ஒரு பெரிய ஒரு ஆஸ்பத்திரியில ஏர் கண்டிஷன் போட்ட நேரம் கூட பயம் வந்துட்டு வைங்க, உட்கார மாட்டான். சீட்ல உட்காருங்கப்பாண்டா உட்கார மாட்டான். ஏன் உட்கார மாட்டான்? அவனால உட்கார முடியல, அங்கும் இங்குமா நடப்பான், வெறுத்து போடும், ஏசிக்கு மேல வெறுத்து போடும். இதுதான் பயம். ஏன் இந்த பயத்தையும் கவலையும் சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மண்ணில வந்த உடனே இந்த நேரான பாதையை நீங்க பின்பற்றினா உங்களுக்கு பயம் இல்லை, உங்களுக்கு கவலை இல்லைன்ட்டான். இப்ப என்ன பயம் இல்லை கவலை விளங்குதா? உளவியல் என்ன சொல்லுதுன்னா, பயம் கூடினால் நிம்மதி குறைஞ்சிரும், கவலை கூடினால் சந்தோஷம் குறைஞ்சிரும். இப்ப சந்தோஷம் கூடணுமா, கவலை குறையணும், ரெண்டு பட்டனும் போகுது. அதாவது கவலை குறைஞ்சா சந்தோஷம் கூடிரும். நிம்மதி கூடணுமா, பயம் குறையணுமா? பயம் கூடினால் நிம்மதி குறைஞ்சிரும். இப்ப பயம் இல்ல, பயம் எப்போ எவ்வளவு குறையுதோ அதுதான் நிம்மதியை கூட்டும். இப்ப அல்லாஹ் என்ன பேசியிருக்கிறான்? ஆகவே இந்த மண்ணுக்கு நீங்க போங்க, இந்த மண்ணில் நிம்மதி வேணுமாக இருந்தால் நான் சொல்லுவதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும், அப்பதான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இதுக்கு மருந்து தேடி பார்த்தான், ஒரு மருந்து இல்ல உலகத்துல. எல்லாரும் நிம்மதியை தேடி அலைகிறாங்க, மருந்து கிடைக்கவே இல்லை. மருந்தை தேடி பார்க்கிறாங்க, ஆய்வு பண்றாங்க, இது வரைக்கும் நிம்மதிக்கு மருந்து கண்டுபிடிக்கல. கொரோனா மருந்து ஒரு பக்கத்துல வைங்க, COVID-19 மருந்து கண்டுபிடிச்சானே இல்லையோ, இத்தனை ஆண்டுகளாக ஒரு மருத்துவரால் ஒரு லேபில் இந்த நிம்மதிக்கு மருந்து கண்டுபிடிக்கல. நிம்மதி வேணுமா, 4 டேப்லெட் போட்டு போங்க, நிம்மதி கிடைக்கும். என்ன கண்டுபிடிச்சாங்க? மூளையில் உள்ள செல்ஸ்களை சிதைவு செய்யற மாதிரி சாராயங்களை, கல்லு சாராயங்களை கண்டுபிடிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு மறந்துரு, இந்த அடி, நீ நான் படு ரோட்ல, உன் கவலையை மறக்கட்டும். அது கவலை மறக்கிறதா? 4 மணித்தியாலங்களுக்கு பிறகு கவலை டபுள் ஆகிடும். அப்ப உலகத்துல வந்து இதுக்காக வேண்டி நிறைய ஆய்வுகள் பண்ணியும் அவர்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப பாருங்க, இஸ்லாம் என்ன செய்யுது என்ற அற்புதமான ஒரு தீர்வு. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்களுக்கு தந்தானே, இதில் வரக்கூடிய தீர்வு வேற எதிலும் வராது. அற்புதமான தீர்வு. நான் சொல்ற நேரத்துல நீங்களே உங்களை அளந்து பாருங்க, இதெல்லாம் நமக்குள்ள நடந்திருக்குதா, நிஜமாகவே நாம் நிம்மதியை அடைந்தோமான்னு பாருங்க. ஏண்டா உலகத்துல வந்து மனிதர்கள்ட்ட ஒரு மிஸ்கன்செப்ஷன், ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. என்னன்னா, உடல் சுகம், உள ரீதியான சுகம் ரெண்டு இருக்குது. மனிதன் எப்பயும் எதை பார்ப்பான்டா, ஒரு 4 மாடி வீடை கட்டி, ஒரு 4 பெட்டை வாங்கி, 4 வாகனத்தை வாங்கி போட்டோம்டா நம்ம நிம்மதியை இருக்கிறோம் என்ற ஒரு கற்பனையில் மனிதன் வந்து போறான். இது அமெரிக்காவிலையும் வித்தியாசம் இல்ல, சவுதியிலையும் இல்ல, இலங்கையிலும் இல்ல. எங்க போனாலும் மனிதனுடைய நிலைமை என்னன்னா, நாம வந்து இந்த லட்சியத்தை அடைஞ்ச 10 கோடி சேர்த்தால் அதுக்கு அப்புறம் நிம்மதி. இது இஸ்லாம் சொல்லவே இல்லை. நீ 10 கோடி சேர்த்துன்னு வை, நீ நிம்மதி ஆகணும்னு யாரு சொன்னா? இந்த தத்துவத்தை முதலில் யாரு சொன்னா? இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அந்த இடத்தை நீ அடைந்தால் உனக்கு நிம்மதி, இந்த இடத்தை அடைந்தால் உனக்கு நிம்மதி. இது யாருப்பா சொன்னது? நான் 50 கோடி சேர்த்தா அதுக்கு மேல எனக்கு பிரச்சனை இல்லை, யாரு சொன்னது? யாருமே சொல்லவில்லை. அதாவது உலக சைத்தான் சொன்னது. இப்படி அடைந்தால் அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்படிலாம் முடியாது. உலக வாழ்க்கை முடியும் வரைக்கும் ஒரு நாள் மறுநாள் வத்தில்கல் ஐயாமும் நுதாவிலுஹா பைனன் நாஸ், காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் உருண்டோட செய்வோம். இன்றைக்கு ஒரு பிரச்சனைடா, நாளைக்கு இன்னொரு பிரச்சனை, நாளை மறுநாள் இன்னொரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்துட்டு இப்பதான் நிம்மதி மாஷா அல்லாஹ்னு இருப்பீங்க, அடுத்த பிரச்சனை கதவை தட்டும்.
இப்பதான் கடன் அடைச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் முடிச்சுட்டு பாப்பீங்க, அவசரமா புள்ளைய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில வைப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்பதான் புள்ள சுகமாயிட்டு வந்தேன்னு பாப்பீங்க, உங்களுக்குள்ள கிட்னி போயிரும். இப்படி ஒன்று முடிய பிரச்சனை வரும். ஆனால் மார்க்கத்தை விளங்காதவங்க எதுல இருக்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் வராது, இது முடிஞ்ச சரி, 10 கோடி சேர்த்தா சரி, நான் ஜனாதிபதியானா சரி, நான் ஒரு மந்திரியானா சரி, அதுக்கு மேல என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஷைத்தான் அப்படி ஒரு டாக்கெட்டை கொடுக்கிறான். இந்த டாக்கெட்டை இறைவன் கொடுக்கவே இல்லை. அப்படி ஒரு டாக்கெட்டே இல்லை. அதனால நாம் கணக்கு போட்டு இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு என்ன தீர்வுன்னு கேட்டா, உலகம் முழுக்க இன்னைக்கு அமெரிக்கா விளங்குது உங்களுக்கு என்ன பண்ணாண்டு. சாரையா செத்து போனாலும் பரவாயில்ல, என் பொருளாதாரம் கீழே விழக்கூடாது, நான் உலகத்தில் முதல் இடத்திலே இருக்கணும். அதனால அமெரிக்கா என்ன பண்ணா, எல்லாரும் லாக்டவுன் பண்ற நேரம் அவன் லாக்டவுன் பண்ணவே இல்லை. நாங்க பாட்டுக்கு கொஞ்சம் பண்ணிட்டான், அப்புறமேல திறந்து விட்டுட்டான். இதுதான் அவன் நிலைமை. அப்ப அது என்ன விளங்குது என்று சொன்னால், அன்பிக்கினியவர்களே, ஒரு அடிப்படை என்ன இஸ்லாம் என்ன சொல்லுது? அதாவது உடல் ரீதியான சுகம், உடல் ரீதியான சுகம். ஒரு ஆள் உடல் ரீதியான சுகத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் சம்பாதிச்சு போட்டுருவாரு. உடல் ரீதியான சுகம் இல்லைன்னு வைங்க, வேலையே இல்லை. அவர் எவ்வளவு பணத்தையும் சேகரித்ததுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஏன் இல்ல? ஒரு ஆள் பிராடோ எடுத்துட்டாரு, அதுல ஏசிய போட்டுட்டு போறாரு. அவர் ஒரு ஊருக்கு போறான்னு வைங்களேன், ஒரு 100 கிலோமீட்டர் அங்கால் இருக்குதுன்னு வைங்க. கொழும்புல இருந்து போனா கண்டின்னு வைங்க, கண்டிக்கு போறாரு, 100 கிலோமீட்டர் போறாரு. இன்னொரு ஆளுக்கு ஒண்ணுமே இல்லை, ஓட்டாண்டி. அவர் ஒரு 2 வருஷமா பிள்ளைகளை பார்க்கவே இல்லைன்னு வைங்களேன். அவர் ஒரு பஸ்ல போறாரு, கையில ஒரு பைய எடுத்துட்டு ரொம்ப நெருங்கி கண்டி வரைக்கும் போறாரு, அல்லது ஈஸ்டர்ன் வரைக்கும் கிழக்கு மாகாணம் வரைக்கும் போறான்னு வைங்க. இவர் 2 பேரும் போற நேரம் நம்ம என்ன சொல்லுவோம்? முதல்ல கேட்டா, பிராடோல போறாரு பாருங்க, எவ்வளவு சுகமா போவாரு, ஏசிய ஒன் பண்ணி அந்த மாதிரி குழுண்டு நல்ல சீட்ல பெஞ்ச்ல போறவர் அந்த மாதிரி போவாரு, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பீங்க. இவர்கிட்ட கேட்டீங்கன்னா, இவர் பஸ்ல இந்த மாதிரி கஷ்டத்துல நின்றுட்டே போறாரு, இவருக்கு எல்லா பிரச்சனையும் இவருக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்ப நான் கேட்கிறேன் பாருங்க, இந்த பின்னாடி கார்ல போறாரு பாருங்க பெஞ்ச்ல, அவர் பின்னாடி ஒருத்தர் ஷூட் பண்றதுக்காக, அவர் கொலை செய்யறதுக்காக வேண்டி அவரை ஃபாலோ பண்றான். இவரும் அதை புரிஞ்சுட்டாரு, பின்னாடியே 2 அது பண்ணிட்டான், ஷட் பண்ணிட்டான். இவர் வேகமா போறாரு. இப்ப கார்ல என்ன பண்றாருன்னு சொன்னா, ஏசி இன்னும் ஒன் பண்றாரு, இன்னும் கூட்டிட்டு வேகமா போறாரு. அந்த பஸ்ல போறவர் பாருங்க, 2 வருஷமா புள்ள குட்டிகளை சந்திக்கவே இல்லை, வெளிநாட்டுல இருந்து வர்றவர்னு வைங்க, அவர் பொதியை எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா பிள்ளைகளை பார்க்கணும்னு போறாரு. இப்ப எல்லாம் அவருக்கு இவரும் கண்டிக்கு போய் சேர்ந்துட்டாரா, அவரும் போய் சேர்ந்துட்டாரு. 2 பேர்ட்டையும் கேளுங்க, யாரு சந்தோஷமா வந்தேன்னு பாருங்க. இப்ப எதுக்கு நம்ம வாகனம் வாங்கினோம்? நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், தானே வாகனம் வாங்கினோம். இவர்கிட்ட கேட்டீங்கன்னா, பெஞ்ச்ல போனோம், அம்மாடி தப்பிட்டோம், பின்னாடி விரட்டிட்டே வந்தான், என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு, அந்த மாதிரி பயந்துட்டேன், அவர் அப்படி சொல்லுவார். இவர்கிட்ட கேட்டீங்கன்னா, கலர் கனவு கண்டுட்டு போயிருப்பாரு, பிள்ளைகள் எப்படி வரவேற்பாங்க, எந்த மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி சிந்திச்சுட்டே போயிருப்பாரு. இவர் பஸ்ஸில் போனது இவருக்கு தெரியவே தெரியாம இருக்கு. நான் நெருங்கினதே எனக்கு தெரியல, ஏனென்றால் என் மனது என் வீட்டில் இருந்தது, அதனால் நான் சுகமாக வந்தேன், எனக்கு களைப்பு தெரியவில்லை என்பார். இவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு ரொம்ப களைப்பா இருப்பார். அது என்ன, எந்த வாகனத்துல வந்துன்னு புரியாத அளவுக்கு இருக்கும். நான் இந்த உதாரணத்தை ஏன் சொன்னேன்னா, உடல் ரீதியான சுகத்தை மனிதன் எதிர்பார்க்கிறான், அதில் தான் தீர்வு உள்ளதாக நினைக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படி எங்கேயுமே சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன பண்றான்னா, இல்லப்பா, உள்ளத்துலதான் இருக்குது, கல்பு அமைதி அடைந்தால், சலாமத்தாகினால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் முடிச்சு போச்சு, எல்லா பிரச்சனையும் நீங்க போயிடும். உன்னை எத்தனை மாடி வீடு, எத்தனை வாகனம், அதெல்லாம் 2வது, உன் மனசு சந்தோஷமா இருக்குதா? இப்ப இதுக்கு என்ன டெக்னிக், இதான் தேடி பிடிக்கணும். இந்த கல்வை அமைதிப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம்? இந்த கோவிட்-19 இந்த பீரியட்ல எக்கச்சக்கமான பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல வாழ இயலாது, என் பொருளாதாரம் அழிஞ்சு போச்சு, எப்படி முகம் கொடுக்கறது? நீங்க பார்த்திருப்பீங்க மீடியாக்கள், எக்கச்சக்கமா டிப்ரெஷன் நோயாளிகளை, எங்க பார்த்தாலும் டிப்ரெஷன். அவர் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆயிட்டாரு, இதுக்கு மேல அவருக்கு தொழில் செய்ய முடியாம போச்சு, இப்படி நிறைய நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த கோவிட்-19 எக்கச்சக்கமான பேர் இந்த டிப்ரெஷன்ல இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்கன்னா, இஸ்லாம் தரக்கூடிய அருமையான தீர்வு கொஞ்சம் பாருங்க. சோதனை நேரம் மன அமைதியை பெறுவதற்கு வேற எங்கேயாவது ஒரு வழி இருந்தால் நீங்க காட்டுங்க. இந்த புத்தகத்தில் இப்படி சொல்லி இருக்கிறான்னு காட்டுங்க. இல்ல, மன அமைதியை தருவதை அல்லாஹ் ரப்பல் தண்ணி கொடுப்பேன், எதையும் கொடுப்பேன், நிம்மதியை முஃமின்களை தவிர வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்டான். அதான் ஓதி காட்டின ஆயத்து.
இம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். என் புறத்துல இருந்து நேரான ஒரு பாதை வரும், அதை யாரு பின்தொடர்றார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லைன்றான். இப்ப பாருங்க, நம்ம ஒவ்வொன்றா பாத்துருவோம். இந்த கோவிட்ல நான் ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லல, என்னென்னலாம் கோவிட்ல நீங்க பிரச்சனை பட்டீங்கன்னு. ஆனால் இந்த ஒவ்வொன்றையும் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படி இந்த உலகத்தை செய்கிறான், என்ன பண்றான். இதை நம்ம தெளிவா பார்த்துட்டோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளை விட்டு போயிடும். இப்ப பாருங்க, முதல் விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸாப்ல இருந்து வர்றேன். அதாவது அஹ்ஸாப் போர் ரொம்ப பயங்கரமான போர். அந்த போர்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தூதர் என்ன பண்ணாங்கன்னா, மெசேஜ் வருவது, மக்கா மக்கள் கிளம்பி வர்றாங்க, இதை விட நம்ம சோதனைகள் அனுபவிக்கவே இல்லை, அதனால சொல்றேன். அப்ப என்ன பண்றாங்கன்னா, மக்கத்து குறைஷிகள் வந்து படையெடுத்து வர்றாங்க. ஃபைனல் வார், இதுக்கு மேல இவரை வாழ வைக்கவே கூடாது. இவர் இங்க வந்து இவர் என்ன பண்றாரு, மதீனாவுல ஆட்சியை நிறுவுறாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன கோத்திரங்கள் இருக்கும், எல்லா கோத்திரங்களும் போய் சொல்றாங்க, நாங்க வணங்கின கடவுளை இவர் இல்லைங்கிறார். இதுக்கு மேல இவரை வாழ வச்சுட்டோன்னு வைங்க, இவர் என்ன பண்ணிடுவாரு, இவர் மார்க்கம் தான் நிலை பெறும், எங்க மூதாதையுடைய மார்க்கம் அழிஞ்சிரும் அப்படின்றலாம் சொல்லி சொல்லி 10,000 பேரை திரட்டுறாங்க. ஒத்த 2 பேர் இல்ல, கணக்கு போட்டு பாருங்க, 10,000 எவ்வளவு பெரிய கணக்கு. 10,000 பேரை திரட்டி வர்றாங்க. நீங்க எப்படி கணக்கு போடணும்னா ஒரு பேனா எடுங்க, நான் சொல்ற நேரம், ஏன்னா அப்பதான் நான் சொல்வது உங்களுக்கு புரியும். என்னுடைய உரை முடிகிற நேரம் மன அமைதிக்குரிய வழிமுறை இஸ்லாம் எப்படி சொல்லுது என்பதை நீங்கள் புரிந்தீங்க இருந்தா சுபஹானல்லாஹ் அதனுடைய பெருமதியை நீங்க புரிவீங்க. இது எந்த புத்தகத்திலும் நீங்க எடுக்க மாட்டீங்க, நான் அடித்து சொல்லுவேன், சத்தியம் பண்ணி சொல்லுவேன். ஆனால் இஸ்லாம் ஒரு தீர்வை சொல்லுது, அந்த தீர்வை பெற்றவர்கள் அவங்க வாழ்க்கை எப்படின்னு பாருங்க, என்ன ஆச்சுன்னு பாருங்க, அல்லாஹ் என்ன பண்ணான்னு பாருங்க. என்ற பயம் இல்லாமல் ஆகணுமாக இருந்தால் ஒரு வழிமுறை இருக்குது, பயத்தை இல்லாமல் ஆக்க. அதை நான் சொல்லிட்டு, அந்த சைக்காலஜியை சொல்லிட்டு இந்த பாயிண்ட் சொல்றேன். பயத்தை இல்லாமல் ஆக்கினாதான் நிம்மதி வரும். பயம் கூடினால் நிம்மதி குறைஞ்சிரும், கவலை கூடினா சந்தோஷம் கம்மியாயிரும். அப்ப பயத்தை குறைக்கணும்னா என்ன பண்ணணும் என்பதை நீங்க புரிஞ்சு கொள்றேன். இப்படி சொல்லலாம், இப்ப உங்க பிள்ளை இருக்குன்னு வைங்களேன், உங்க பிள்ளை நோய்வாய்ப்பட்டுட்டாங்க, நோய்வாய்ப்பட்டு இப்ப பயம் கூடிட்டு, பெரிய ஒரு நோய், டெங்கு வந்துட்டு, வேற ஏதோ வந்துட்டு, கொரோனான்னு வைங்களேன், ஏதாவது வந்துட்டுன்னா இப்போ ஒரு ஆள் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, அங்க ஒரு டாக்டர் இருக்கிறார், ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட், அங்க ஒரு மருத்துவமனை இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது, அங்க போய் பாருங்க, அங்க போய் என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட சொல்லி பாருங்க, அவர் ரொம்ப அற்புதமான டாக்டர், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, சிம்பிளா இந்த மாதிரி நோய்கள் நிறைய குணமாக்கி இருக்கிறாங்க, போய் பாருங்க அப்படின்றாரு. இந்த மனிதனுக்கு இப்போ ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஆமா பிரச்சனையில இருந்துட்டோம், இப்ப அங்க போனா என்ன ஆகும், பிரச்சனையில இருந்த நமக்கு அங்க போயிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் சப்ஜெக்ட் ஓகே ஆயிரும் அப்படின்னு நினைக்கிற நேரம் அவருக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. என்ன ஆறுதல் கிடைக்குதுன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு துணை கிடைக்கிற நேரம், அங்க போனால் எனக்கு தீர்வு கிடைக்கும் உடனே அவருக்கு ஆறுதல் இருக்குது. ஐசியூல வச்சிருக்கிறாங்கன்னு வைங்க, டாக்டர் கைவிட்டான்னு வைங்க, திடீர்னு சொல்றாரு, இல்லப்பா எல்லாம் ஓகே, ட்ரீட்மெண்ட் எடுத்து ரிப்போர்ட்லாம் எடுத்து பாக்குறேன், எல்லாம் நார்மல் ஆயிட்டு வருவதுன்னா ஆறுதல் ஆகுறாரு, நிம்மதி ஆகுறாரு. அப்ப என்ன விளங்குது, தனக்கு ஒரு தீர்வு இருக்குன்னு நம்புற நேரம், தனக்கு ஒரு பலம் இருக்குன்னு நம்புற நேரம், அல்லது மருத்துவத்தை பத்தி ஒருவர் கேட்கிற நேரம், யாருக்கு நல்ல அறிவு இருக்குதோ அந்த அவர் தான் அந்த மருத்துவர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்ற நேரம், அவரை நாடி போற நேரம் இது குறையுது, இந்த பயம் இல்லாம போகுது. இப்ப பாருங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருமையா காட்டுறான் பாருங்க, இதை நிதர்சனமா எடுத்து காட்டுறான், சோதனையிலே எடுத்து காட்டுறான். என்ன பண்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக ஒரு 10,000 பேர் கிளம்புறாங்க. இன்றைக்கு கூட உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன பார்க்கலாம், உலகத்துள்ள மனிதர்கள்ல ஆக நன்மதிப்பு பெற்ற மனிதர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வாழ்ற நேரம் நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப புகழ் பெற்றவர் யாருன்னா ரசூல்லா தான் சொல்லுவாங்க. என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் அதிக விமர்சிக்கப்படுற மனிதர் யாருன்னு இப்ப பாத்தீங்கன்னா அந்த பேர் லிஸ்ட் எடுத்து பார்த்தா ரசூல்லா தான் வருவாங்க. இதே மாதிரிதான் அந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அதிகமா நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி 10,000 பேர் படத்திரட்டி வர்றாங்க. 10,000 பேர் படத்திரட்டி வர்றாங்கன்னு சொன்னால் நீங்க கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. இப்ப ஜித்தா, அதாவது இப்ப உங்களுக்கு அரபு நாடு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அசூர வளர்ச்சி. ஆனாலும் நீங்கள் அதோடைய கிளைமேட் அனுபவிக்கிறீங்க. நீங்க எப்படி சவுதி அரேபியாவுடைய கிளைமேட் என்ன என்பதை இப்ப நீங்க ஏர் கண்டிஷன்ல இருந்தாலும் வெளியே போன உங்களுக்கு தெரியும். அந்த சவுதி அரேபியா இருந்துட்டு கற்பனை பண்ணி பாருங்க,
10,000 பேர் கிளம்பி வர்றாங்க. எவ்வளவு நாள் வர்றாங்க? மக்காவுல இருந்து மதீனாவுக்கு 9 நாள். வர 9, போக 9ன்னா 18 நாள் ஆச்சு. தங்குறது எவ்வளவு? ஒரு 10-20 நாள் வைங்களேன். இப்படி கணக்கு போட்டு பார்ப்பாங்க. என்ன பண்ணணும்? அங்கிருந்து வருவதாக இருந்தால் அவர்கள் இங்க மாதிரி போற வழியில அங்க சாப்பிட்டுருவோம், நம்ம இந்த ஹோட்டல் இருக்குதானே போற வழி அங்க சாப்பிடுவோம் அப்படி சொல்ல இயலாது. எங்கேயும் ஹோட்டல் இல்ல. அதுக்காக பணத்தை எடுத்துட்டு போக, அதாவது என்ன செய்யணும், வாங்குறதுக்கு பணம் எடுத்து போய் வேலை இல்லை. ஏடிஎம் கார்டு அவங்களுக்கு ஏடிஎம் இல்ல, செக்கும் இல்ல. வீட்டாரு இப்ப வீட்டுல இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு வேற கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏடிஎம் கார்டையாவது கொடுத்துட்டு போலாமா? அவர்கள் 1 மாசம் வாழ்வதற்கான உணவுகள் அவங்களுக்கு கொடுக்கணும். இவங்க உணவை சுமந்துட்டு போகணும். அப்ப பிரயாணம் போறது ஒரு சுமை. அதுவும் நம்ம மாதிரி ஸ்பீடா போக முடியாது. ஏசி வாகனம் இல்ல. கட்டுமே என்ன பண்ணுது? கட்டும் வெயில் அடிக்கும், அந்த மாதிரி காத்து அடிக்கும். இந்த நேரத்தில் அவங்க பிரயாணம் செய்யணும். அப்ப எவ்வளவு பெரிய வெறி அவங்க மனசுல இருக்கணும். அவ்வளவு 10,000 பேரும் கிளம்பி வர்றாங்கன்னா, பாலைவனத்துல 10,000 பேர் ஒரே மாதிரி வரமாட்டாங்க, லைன் அடிச்சுட்டே போவாங்க. அப்படியே ஒரு குரூப் போயிட்டுட்டே இருக்கும். இந்த மாதிரி 10,000 பேர் வர்றாங்கன்றால் உலகத்தில் இவ்வளவு பெரிய படை ஒரே ஒரு மனிதனை அழிப்பதுக்கு தருணம் காட்ட மாட்டீங்க. ஒரு மனிதனை அழிப்பதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. அவர் தப்பு பண்ணினாரா? அவர் விபச்சாரம் பண்ணாரா? அவர் களவெடுக்க சொன்னாரா? அவர் மதுவை ஆகமாக்கினாரா? வேணாம்பா, தப்பு பண்ணாதீங்க, அண்டை வீட்டார பாருங்க, எல்லாம் நன்மை சொல்கிறார். அவரை அழிப்பதற்கு ஒரே காரணம், அவரே அழிக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. அவர் மேல உள்ள பகைய என்ன பண்றாங்க? இவருடைய மார்க்கு மேலோங்கினால் எங்க மூதாதையர் மார்க்கு இல்லாம போயிரும். 10,000 பேரை திரட்டுறாங்க. 10,000 பேர் சம்மதிக்க வைக்கிறேன்டா. 1,00,000 பேர் இருக்கிறான். அதுல 10,000 பேர் சம்மதிக்க வைக்கணுமே. அவன் புள்ள குட்டியை விட்டுட்டு வரணுமே. அவன் பொருளாதாரத்தை இழந்துருவானே. நீங்க சம்மதிப்பீங்களா? 1 மாத காலம் நீங்க லீவ் எடுக்கணும்னா இப்ப இதுல நம்ம லீவ் எடுக்கிறோம். ஆனால் 10,000 பேரும் அவ்வளவு பேரும் வர்றாங்கன்னா 1 மாதம் 1.5 மாதம் ஆயிரும். எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. எவ்வளவு பெரிய ஒரு பகை அவங்க மனசுல இருந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கணக்கு போட்டு பார்த்தா அவங்களுக்குள்ள 3,000 மீது இல்ல, 3,000 இல்ல, அவ்வளவு பேர் தான் மதீனாவில் இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு கருத்து சொல்லட்டுமா? இவ்வளவு பேர் வர்றாங்க, தாக்கு பிடிக்க முடியாது. அதனால நம்ம ஒரு குழியை தோண்டுவோம், பெரிய அகல் தோண்டுவோம். வந்தவர்கள் அகலை தாண்டி வரும். எங்க நாட்டுல அப்படிதான் செய்வோம், பாரசீகத்துல நம்ம அந்த மாதிரிதான் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெரும் அகலை தோன்றாங்க. கிட்டத்தட்ட 1400 1500 சஹாபாக்கள் அது தோன்ற. உங்களுக்கு தெரிந்தது, நான் சுருக்கமா அதை சொல்லி முடிக்கிறேன். இவங்க வந்துட்டாங்களா, இவ்வளவு சஹாபாக்களும் தோன்றாங்க, பட்டினி பசி. இப்ப கண்ணாடியை போடுவோம், இஸ்லாமிய கண்ணாடியை போடணும். இந்த இடத்தில் தான் அல்லாஹ் சோதிக்கிறான். என்ன சோதிக்கிறான்? அவர்கள் சொத்தோட வர்றாங்க, அவர்கள் எல்லா பணத்தோடயும் வர்றாங்க. இவங்க யாரு? அல்லாஹ் நேசிக்கிற கூட்டம். இவங்க வயிற்றுல கல்லு, இவங்களுக்கு பசி, சாப்பாடுக்கு வழி இல்ல. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன், ஹமஸன் ஷதீதா, வயிறு ஒட்டி போயிருந்துச்சு, எனக்கு பார்க்கவே முடியல ரசூலுல்லாஹ்வை, அந்த அளவுக்கு சொல்றாரு. 10,000 பேர் வர்றாங்க, ஆகோ ஓகோன்னு வர்றாங்க, எல்லா சொத்துகளோடும் வர்றாங்க. இங்க ஊருக்குள்ள இருந்துட்டு இவங்க போகவே இல்ல, ஊருக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஒண்ணுமே இல்ல. அல்லாஹ் என்ன பண்றான்னு புரியுதா உங்களுக்கு? இங்கதான் பாயிண்ட். அல்லாஹ் என்ன பண்றான்டா, அப்படியே ஒண்ணுமே இல்லாமல் ஆக்குறான். எதுக்கு? அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வதை காட்டணும்டா. பொருளாதாரம் இல்ல, ஆயுதமும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. 10,000 பேர் வாங்கண்டாச்சா, 10,000 பேர் திரண்டு வர்றாங்க இவங்களை அழிக்க. அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான், வல்லாஹு யஸ்முக மினன் நாஸ். நபியே, இந்த மக்கள்கிட்ட இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஒண்ணும் பண்ணல. நீ 10,000 இல்ல 1,00,000 பேர் வா. நிஜமா அல்லாஹ் உண்டை நிரூபிக்கிறான். என்ன நிரூபிக்கிறான் தெரியுமா? ஒரு ஆள் நடுவுல வச்சுட்டு 10,000 பேரை கூட்டிட்டு 7 மணி அடிச்சு பாருங்கன்றான். இது சாதாரணமா ஒரு அறிவுபூர்வமா என்ன யோசிப்போம், 10,000 பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த ஆளை காலி பண்ணிடுவாங்களா இல்லையா? அவரோட ஒரு 3,000 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஆயுதமும் இல்ல, பட்டினி பசி, ரொம்ப மெலிந்த, அதாவது உடம்புகள் ஒண்ணும் இல்ல அவங்கள்ட்ட. இப்ப என்ன ஆகும்? 10,000 பேர் அடிச்சுட்டாங்கன்னா இவர் காலியா போயிருவார். அல்லாஹ் என்ன பண்றான்டா, முஸ்லீம்களை வீக் ஆக்குறான். எதுல வீக் ஆக்குறான்? எதனால் யுத்தம் வெல்லும் என்று உலகம் பேசுதோ அது அத்தனை கலட்டுறான். வேணாம், அது தந்துரு, ஆயுதம் வேணாம். அல்லாஹ்க்கு சிம்பிள் ஆயுதம் கொடுக்கறது, விளங்குதா? சிம்பிளா கொடுத்து முடிச்சிருவான். எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவங்க கையில அம்புட்டையும் கொடுக்குறான்.
கொடுத்து நீங்க 10,000 பேர் அந்த அந்த கணக்கு இல்ல. ஆரம்பத்துல பாருங்க, பதில முஸ்லிம்கள் 300 320 இடப்பட்ட கணக்கு, காபிர்கள் 1000 பேர். அப்புறமேல உகத பாருங்க, அது 1000 3000 போச்சு. அப்ப காபிர்கள் 3000 வர்றாங்க, அப்பதான் முஸ்லிம்கள் 1000 ஆகுறாங்க. அஹ்ஸாப் கந்தக பாத்துட்டீங்கன்னா, கந்தக்கு வந்து அவங்க 10,000 நம்ம 3000. கணக்கு எப்படி போகுது பாருங்க, 3 மடங்கு. அல்லாஹ் சும்மா மெஷர் பண்ணி அனுப்புறான். நீ 10,000 ஆயிரி, நீ 3000. எங்க கணக்கு போட்டு பார்த்தாலும் எப்படி போட்டு பார்த்தாலும் காலி, ஒண்ணும் பண்ண முடியாது. என்னாச்சுன்னா 10,000 பேர் வர்றாங்க, வந்து இங்க நிக்கிறாங்களா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்தை நீங்க தனியா படிச்சு பாருங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படையை ரெடி பண்றாங்க. அகில் தடையாக நிக்குது. யுத்தம் போது யுத்தம் நடக்கல. ஏன் நடக்கல தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அற்புதமான ஒரு வசனம் நீங்க சூரத்துல் அஹ்ஸாப்ல பார்க்கலாம். இஸ்ஜாஉ மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும். அல்லாஹ் சொல்றான், எப்படி வந்தாங்க அவங்க? உங்களுக்கு மேலாக வந்தார்கள். உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ விசுவாசிகளே, உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நினைத்து பாருங்கள். எதை நிஅமத் என்றான்? பட்டினியில, பசியில, ஆயுதம் இல்லாம 50 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நினைச்சு பாருங்க. இஸ் ஜாஅத்துக்கும் ஜுனூதுன், உங்கள் மீது ஒரு படை வந்த நேரம், ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீஹன், அவங்கள்ட்ட நாங்க காத்து அனுப்பினோம். வ ஜுனூதன் லம் தரவா, நீங்க பார்க்காத ஒரு படை அனுப்பினோம். வ கான அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா, அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப என்னன்னு நான் பின்னாடி சொன்னா விளங்கும். இஸ் ஜாஉக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும், அவர்கள் உங்களுக்கு மேலாக வந்தார்கள், அவர்கள் உங்களுக்கு கீழால வந்து அப்படின்னு அர்த்தம். மேற்புறத்துல இருந்து நம்ம சொல்லுவோம் மேடு பள்ளமண்டு, எல்லா ரூட்லயும் வந்துட்டாங்க. வைஸாகத்தில் அப்சாரு வ பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், உங்கள் கண்கள் என்னாச்சு? அப்படியே சாஞ்சிட்டு. ஒரு ஆள் குத்த வர்றான்டா, அப்படியே ஒரு மாதிரி பார்க்க மாட்டீங்க, கண்ணு மேல கீழே போகும். அந்த மாதிரி எல்லாம் சொல்றான், படம் புடிச்சு லைவா வீடியோ போடுறான். நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? சஹாபாக்களுக்கு சொல்றான், அஹ்ஸாபில் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்றான். இஸாகத்தில் அப்சார், அவர்கள் கண்கள் பிதங்கி சாய்ந்து கொண்டிருக்கிறது. வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், கல்புகள் தொண்டை குழி அடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். நிஜமா ஹார்ட் வந்து தொண்டை அடைக்குதுன்னு அர்த்தமா? பேச முடியல, திக்குமுக்காயிட்டாங்கன்னு ஓமா இல்லையா? ஷொக் ஆயிட்டாங்க. கண்ணுக்கு முன்னாடி பாக்குறாங்க 10,000 பேர் அங்க அணிதிரண்டிருக்கிறாங்க. இவங்க 3000 பேர் பலகீனத்துக்கு மேல பலகீனம். தன் பிள்ளைகள் எல்லாம் முன்னாடி நிற்கிறார்கள், தங்கள் மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு தப்பும் பண்ணவில்லை. அவர்கள் செய்த ஒரே தப்பு இவர்கள் பார்வை லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் தப்பு. அவ்வளவு பேரும் அங்க அணிதிரண்டு நிக்கிற நேரம் இவங்க கல்வி எப்படி இருந்துச்சு நல்லா பிறகு படம் பிடிச்சு காட்டுறான். வைஸாகத்தில் அப்சார் வ பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், அவருடைய கண்கள் எல்லாம் பிதங்கி விட்டது. அப்படி பார்த்துட்டு சொக்காயிட்டாங்க. கல்புகள் தொண்டை குழி அடைத்து விட்டது. அல்லாஹுவை பத்தி அவர்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் நம்ம நல்லவங்க தானே, அல்லாஹ் என்னென்னமோ நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ண தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இப்படி எல்லாம் வந்த நேரம் நிஜமா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் நீங்க சாகணும், அதான் உண்மை. ஆனால் நான் என்ன செய்தேன் தெரியுமா? உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இஸ் ஜாஅத்துக்கும் ஜுனூத், அவர்கள் என்ன பண்ணார்கள்? உங்களை நோக்கி படையாக வந்தார்கள். ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீஹன், நாங்க உங்களை யூஸ் பண்ணவே இல்லை. நீங்க போய் அடிங்க நான் சொன்னோம். ஒரு காத்தை அனுப்பினோம். வ ஜுனூதன் லம் தரவா, நீங்க பார்க்காத ஒரு படையை அங்க அனுப்பினோம். முடிச்சு போச்சு. அல்லாஹ் இது நாங்க செஞ்சிருந்தா 10,000 பேரும் திரும்பி போறாங்க. அல்லாஹ் வந்து அந்த காத்து அனுப்பின பிறகு தாங்க முடியாம 10,000 பேர் அங்க இருந்து திரும்பி போறாங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன கணக்கு போடுங்க. 9 நாள் வந்தவர்கள், இவ்வளவெல்லாம் செலவழிச்சிட்டு வந்தவங்க, மக்கா பொருளாதாரமே 10,000 பேர். ஒரு கணக்கு போடுவோமே, பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் மேனி, 10,000 பேருக்கு எவ்வளவு வரும்? லஞ்ச் எவ்வளவு வரும்? டின்னருக்கு எவ்வளவு வரும்? அப்படியே கணக்கு போட்டு பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். அந்த காலத்தில் மக்கா ஒரு இந்த யுத்தத்துக்கு எவ்வளவு பொருளாதாரத்தை திரட்டி இருப்பாங்க. அவ்வளோத்தையும் குமிச்சு கொடுத்தா தானே வருவான். வர்றவனுக்கு கொடுக்கணுமா இல்லையா? அவன் கோத்திரத்துக்கு கொடுக்கணும். அப்ப எவ்வளவெல்லாம் திரட்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வை அவர்கள் அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எக்கச்சக்கமா என்ன பண்றாங்க? செலவழிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? வந்தவர்களுக்கு அல்லாஹ் கிட்ட கூட விடல.
என்ன பண்றான், அங்கேயே வச்சுட்டு ஒரு காத்து. அந்த காத்தை பத்தி நீங்க புகார்ல படிக்க பார்க்கலாம், அதாவது ஹதீஸ்களை பார்க்கலாம். கட்டுமையான காத்து. அவங்க கிளம்பிட்டாங்க, இதுக்கு மேல இயலாது, இவர்களுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. சரி போயிட்டாங்களா, யுத்தம் க்ளோஸா போச்சு. இவ்வளவெல்லாம் படையெடுத்து வந்தவர்கள் போயிட்டாங்க. இப்ப நான் சொல்லுவது இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, இது சொல்ல இல்ல, இப்பதான் முக்கியமான பாயிண்ட். இது நடந்துட்டா, இது நடந்து ஒரு வருஷம் ஓடுதான். ஓடுற நேரத்துல ஒரு ஆச்சரியமான கனவை ரசூலுல்லாஹ் காண்றாங்க. என்ன காண்றாங்க, நான் காபத்துல்லாவை தவாஃப் பண்ணுவதை போன்று கனவு காண்றேன்றாங்க. கிளம்புங்க உம்ரா செய்யன்றாங்க. இப்ப சஹாபாக்கள் என்ன நினைப்பாங்க, என்ன சொல்றீங்க, இப்பதான் 10,000 பேர் வந்து திரட்டிட்டு வந்து ஒரு வருஷம் பூர்த்தி ஆகல, இவ்வளவு எல்லாம் வந்துட்டாங்க, நாங்க கொஞ்சம் 1000 பேர் 1500 பேர் மக்காவுக்கு போறதா, இது தற்கொலை மாதிரி இல்ல, எங்களை போட்டு முடிக்க மாட்டானா? எங்க ஊருக்கு வந்தார்கள், அப்பவே நம்ம அகழ் தோண்டினோம், 10,000 பேர் வந்து திரண்ட நேருக்கு அகழ் தோண்டி வர விடாம தடுத்தோம். இப்ப நம்ம அகழ் தோண்டிட்டா போறது, காபத்துல்லாவுக்கு போறதுன்னா அவங்க ஊராச்சே, அவங்க கோட்டையாச்சே, குஃபார்ல அங்க இருந்தா எங்களை எதிர்க்க வந்தாங்க, அங்க நம்ம திரும்பி போனா எங்களை அடிச்சிருவாங்களே, கொன்றுவாங்களே, ஏன் நம்ம ஊரை விட்டு வந்தோம், எங்க வீடுகளை விட்டு வந்தோம், எங்க உடுப்புகள் எங்க எல்லாத்தையும் விட்டு உறவுகள் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தோம், எங்களை கொல்லுவாங்க என்பதுக்கு தானே வந்தோம். நீங்கள் திரும்பி இப்பதான் 10,000 பேர் வந்துட்டு போறாங்க, அவங்க பகை தீரல்ல, எங்களை அவர்கள் தொட முடியாம போச்சு, திரும்பி போனவர்கள் கொக்கரிப்பார்கள், எங்களை கண்டால் துண்டு துண்டாக்குவார்கள், அப்படின்னா நம்ம ஒரு 20,000 போகணும், நீங்க 10 நாங்க 20 வரணும். இப்படி ஒருவர் பேசவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நாங்க ஒரு கனவு கண்டேன், காபத்துல்லா தவாஃப் பண்ணணும்னு சொன்ன உடனே எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. சஹாபாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சந்தோஷமா அல்லாஹ்வுடைய தூதரே காபத்துல்லா தவாஃப் பண்ணவா, நான் வர்றேன் நீ வர்றேன்னு எல்லாரும் வந்துட்டாங்க. எந்த அளவுக்கு ஹதீஸை பிரட்டி பார்த்தா, துல் குலைஃபா உங்களுக்கு தெரியும், துல் குலைஃபாவை தாண்டி தான் போகணும். அங்க இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் அணிகிறார்கள். என்ன ஆகுதுன்னா, ஒரு பெண் ஒரு புள்ளை ஈண்டெடுக்கிறார். அவ கேட்கிற, யார சொல்லலாம், நான் உங்களோட வரேன், என்ன விட்டுட்டு போயிறாங்க யார சொல்லலாம். இப்ப பாருங்க, இந்த மனிதர்கள் இப்ப நீங்க வரலாறு சரியா படிச்சீங்கடா, ஒரு பேனாவையும் தாளையும் எடுத்து நான் எனக்கு கணக்கெல்லாம் போட்டோம்னா என் நேரம் தாண்டி போயிடும். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், கணக்கை ஒழுங்கா போட்டு பாத்தீங்கன்னா எந்த மனுஷனும் போக மாட்டான், அவ்வளவு பயங்கரமான மண்ணு. ஏனென்றால் அவர்கள் பழி தீர்க்க நிக்கிறாங்க, ரசூலுல்லாவுக்கு வந்து பல்ல உடைச்சு அந்த மாதிரி நெத்திய காயப்படுத்தி அவர்களால் ரசூலுல்லாஹ் ஒண்ணும் அந்த உஹதுல நடந்துச்சு, அஹ்ஸாப்ல பண்ண முடியாத வைராக்கியத்தை தீர்ப்பார்கள். 10,000 பேரும் இவங்க சண்டை பிடிச்சு தோத்து போகல, காத்தால் தான் போனார்கள். அவர்கள் வந்து சண்டை நடந்து சண்டையில தோத்து போகல அஹ்ஸாப்ல. அதனால் மக்காவுக்கு போனா எந்த ஒரு அறிவாளி இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அத்தனை ஆய்வு பண்ணி போட்டு சொல்லுவான், உங்களை துண்டு துண்டாக்குவார்கள், விடவே மாட்டார்கள். அப்ப இந்த படை போகும்னு நினைக்கிறீங்களா, அதுல கலர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது எவ்வளவு பெரிய சோதனை. ஒரு நபி கனவை கண்டால் அந்த கனவை நடத்தி ஆகணும். அவர் கண்ட கனவு என்னவோ அதை மறைக்க கூடாது. அவருக்கு என்ன அச்சுறுத்து, இப்ராஹிம் மறைச்சாரா, மகனை கனவு கண்ட அறுக்கிறது கனவு கண்டாரு, மறைச்சாரா? மறைக்க முடியாது. சோதனை. எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த பெண்ணு எந்த அளவு கண்டா, என்ன விட்டுட்டு போயிடாங்க யாரும் சொல்ல, என்னையும் கூட்டிட்டு போயிட்டாங்க, கூட்டிட்டு போங்கட்டாங்க. எல்லாரும் போறாங்க. போனா எவ்வளவு பயங்கரம் தெரியுமா, மக்கா தெரிகிறது, எந்த மண்ணை நேசித்தார்களோ அந்த மண் தெரிகிறது. தெரிகிறேன்னு அப்ப காலித் பின் வலீத் இஸ்லாத்துல இல்ல, அவர் வந்து ஒரு படையை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு முன்னாடி, இந்த படை இடிக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நேரம், ஸலாத்துல் ஹவுஃப் அச்ச நேர தொழுகன்னு இப்பதான் இறங்குது. எப்ப அச்ச நேர தொழுகன்றமே, அச்ச நேரத்துல வந்து பயம் புட்டா பயந்த நேரம், முன்னாடி எதிர்கள் நிக்கிற நேரம், அது பத்ர் யுத்தத்துல வரல, அது உஹது யுத்தத்துல வரல, அஹ்ஸாப்ல வரல, மக்கா. அப்ப எவ்வளவு அச்சம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அச்சம் இருந்தால் எப்படி நிம்மதி இருக்கும், ஆனால் நிம்மதியாக இருந்தாங்க என்பதை நான் ப்ரூவ் பண்ண போறேன். அந்த நிம்மதி நமக்கு வருமா இல்லையா என்பதை இப்ப நீங்க பாருங்க இன்ஷா அல்லாஹ். அவ என்ன அர்த்தம்னா, போய் நிக்கிறாங்க. இந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு இதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வருவாரு. அவர் படம் நிக்குது, அவர் பிறகு சொல்லுவார், அதை சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. நான் எப்படி உங்களை தாக்குவது நினைக்கிற நேரம் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ஸலாத்துல் ஹவுஃப் இப்படித்தான் தொழணும் என்று அறிவிச்சுட்டான். ஒரு கூட்டம் தொழுவுங்க, ஒரு கூட்டம் நில்லுங்க, அந்த தொழுகை நீங்க படிச்சு பார்க்கலாம். இப்படி நிக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுந்துட்டு வேலை வழியை போட்டு போறாங்க மக்காவுக்கு போற நேரம். போற டைம்ல, அதாவது ஹுதைபியா பக்கத்துல சனியத்துல் முரார் ஊர் பக்கத்துல
ஒட்டகம் நிக்குது. அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய 2 ஒட்டகம் இருந்துச்சு, அல்பா கஸ்வாண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டகத்தை பொறுத்தல, கஸ்வாவை பொறுத்தல அது உட்கார்ந்துட்டு, அப்ப அதுக்கு ஒரு கூச்சம் காட்டுவாங்க. வளமையா கஸ்வா எலும்பும். அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யாரு சொல்லலாம், உங்க ஒட்டகம் புடிவாதம் பிடிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்லம்மா, ஏன் ஒட்டகம் புடிவாதம் பிடிக்கவில்லை, கஸ்வா பிடிக்கவில்லை. யானை படை எந்த இறை ரப்புல் காபா, காபாவுடைய ரப்பு எந்த யானைப்படை அவன் தடுத்தானோ அவன் என் ஒட்டகத்தை தடுத்து விட்டான். தடுத்து விட்டு என்ன சொல்றாங்க, குறைஷிகள், மக்கத்து வாசிகள் இந்த மண்ணின் புனிதத்துவத்தை பேணும் விதமாக எதை கேட்டாலும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். இன்றைய தினத்தில் இந்த மண்ணின் கண்ணியத்துவத்தை பேணணும், ஏன்னா அங்க ரத்தம் அடிக்க கூடாது அப்படின்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தவங்க எல்லாம் என்ன பாக்குறாங்க, அவ்வளவு பேர் பின்னாடி, கிட்டத்தட்ட சில ரிவாயத்துகள் 1400 வருகுது, 1500 வருகுது, அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கை எதிர்பார்க்கிறாங்க. நான் இதுக்கு மேல போக மாட்டேன், அவங்க தாக்க வந்தா நாங்க உடன்படிக்கை செய்வோம். இந்த டைம்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பிட்டாங்க. எதுக்கு அனுப்பிட்டாங்க, பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாங்களா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரல, போனவரை கொண்டுட்டாங்களா இல்லையான்னு டவுட் வருவது. கொண்டுட்டாங்க என்றது ஒரு செய்தியா பரவுற நேரம் ஒரு மரத்துக்கு அடியில் ரசூல் உட்கார்றாங்க, பையத்துர் ரில்வான். அந்த மரத்துக்கு அடியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து அவ்வளவு பேர்ட்டையும் பையத்து வாங்குறாங்க. என்ன பையத்து வாங்குறாங்க, உஸ்மான் அவர்களை அவர்கள் கொண்டிருந்தால் நாம என்ன பண்ணுவோம், அவர்களை தாக்குவோம். இப்ப கணக்கு போடுங்க, இப்ப உட்காருங்க. உட்கார்ந்து என்ன கணக்கு போடணும் தெரியுமா, இவர்கள் போய் 1400 பேர் இருக்கிறாங்க, யுத்தம் பண்ண வரவில்லை என்று தான் அனுப்பினாங்க. உஸ்மான் எதுக்கு அனுப்பினாங்க, நாங்க யுத்தம் செய்ய வரலப்பா, கஅபத்துல்லா தாவ பண்ண வர்றோம், எங்களை வழிவிட்டுருங்கன்னு அனுப்பினாங்க. வழிவிடுங்கன்னு அனுப்பின உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால அவர் இங்க வரல. ரசூலுல்லாஹ் அவருடைய தாமதத்தை பார்த்து விட்டு தவாப் பண்ணுவதற்கு கஅபத்துல்லாவுக்கு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பையத்து வாங்குறாங்க. என்ன பையத்து வாங்குறாங்கன்னா, வாங்க அவ்வளவு பேரும் பையத்து பண்ணுங்க. எதுக்கு, அவர்கள் உஸ்மான் அவர்களை கொண்டிருந்த ரலியல்லாஹு கொண்டிருந்தா அவர்களுக்கு எதிராக போர் செய்வோம். இப்ப நீங்க கணக்கு போடுங்க, மக்கா வாசியோட 1400 பேருக்கு போர் செய்யலாமா? அவங்க படையெடுத்து மக்காவுக்கே 10,000 பேர் வந்தாங்கன்னா கோத்திரத்தை திரட்டி, அந்த கோத்திரம் கையும் காலமா மாட்டிப்பட்டான். எங்க ஊர்ல கைவசமா எங்க மண்ணில மாட்டிப்பட்டான். இந்த நேரத்தில் அவர்கள் என்ன பண்ணணும், அவர்கள் சஹாபாக்கள் என்ன யார சொல்ல, இங்க நம்ம யுத்தம் பண்ண தோத்து, இங்க வந்ததே பெருசு, இதுக்கு மேல யுத்தம் பண்றீங்களா, என்னால பையத்து பண்ண முடியலன்னு சொல்லணுமா இல்லையா? அவருடைய கல்ப கொஞ்சம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் பையத்து பண்ண இல்லை, யார சொல்லலாம், அவர் உஸ்மான் அவர்களை விடவில்லை என்று சொன்னால் நாம் செத்து மடியும் வரைக்கும் போராடுவோம். அவர்களோட கல்பா, எங்க கல்புகள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பதறுகிறது. இந்த எங்க கல்புகள் கவலைப்படுது. இதனோட ஒப்பிட்டா COVID-19 விஷயமே இல்லை. அதான் விஷயம். என்ன ஆச்சரியம் தெரியுமா, கண்ணு முன்னாடி மரணம் எழுதி கொடுக்கப்பட்டது போன்று அவர்களுக்கு தெரிகிறது. அங்க போனால் அதுக்கு மேல் கால் வைக்க முடியாது. அந்த ஊர்ல இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்ல வரவே இல்லை ரசூலுல்லாஹ். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருந்தால் இப்ப மக்காவுக்கு போற நேரம் அவங்க போனா அவங்க கொல்லணுமா இல்லையா? இதுதான் இஸ்லாம். இத சொல்லுவதற்கு தான் நான் சொன்னேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒன்றை புரிய வைக்கிறான். என்ன புரிய வைக்கிறான்னா, ரப்புல் ஆலமீன் நான் சொன்னால் நான் கைவிடுவேனா? எங்கேயாவது யாராவது கைவிட்டு இருக்கிறானா? நான் சொன்னால் கைவிட மாட்டேன் என்கிறான் அல்லாஹ். நான் சொன்ன ரூட்ல நீங்க போங்க, உங்க கல்புகள் அமைதி பெறும் என்கிறான். இப்ப இவங்க நிஜமா அமைதி பெற்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அமைதி பெற்றாங்க. எப்படி விளங்குது, இன்றைக்கு நைட்டுக்கு நீங்க போய் சூரத்துல் ஃபத்ஹ், அதாவது 48வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தை கொஞ்சம் பெரட்டுங்க. அது முழுக்க எனக்கு சொல்வதற்கு நேரம் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் பெரட்டுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு வசனத்தை நீங்கள் முழு குர்ஆனிலும் நீங்கள் இவ்வளவு ஒரு வெற்றியை சிலாகித்து சொல்வதை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஃபத்ஹு மக்கா வெற்றி நேரம் கூட இவ்வளவு ஒரு சிலாகித்து சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்றான் பாருங்க, பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனா. நபியே, உங்களுக்கு நாம் தெளிவானது ஒரு வெற்றி நாம் தந்து விட்டோம். என்ன, எங்க பார்வையில காபத்துல்லாவுக்கு போறாங்க, அவங்க உஸ்மான் எல்லாம் விட்டுட்டாங்க, அப்புறம் உதைபியா ஒப்பந்தம் நடக்குது, வந்துட்டாங்க.
அதை நீங்க படிச்சு பார்க்கலாம். இவங்க திரும்பி வர்றாங்க பாருங்க, உதைபியா ஒப்பந்தம் நடக்குது. அப்ப சில பேரு கோபப்படுறாங்க, நாம அவங்களோட எதுக்கு, எங்களுக்கு என்ன குறைஞ்சு போச்சு, இவ்வளவு தூரம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், நாங்க போர் செய்யணுமான்றாங்க. உமர் ரலியல்லாஹு வர்றாங்க, யார சொல்லலாம், நீங்க நபிதான்ன்றாங்க. ஆமா. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், ஆமான்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நீங்க கனவு கண்டீங்க, நீங்க தவாப் பண்ணுவதாக கனவு கண்டீங்க, அப்ப என்ன யார சொல்ல தவாப் பண்ண நம்ம போறோமே. ரசூல் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, உமரே நான் இந்த ஆண்டுன்னு சொன்னனா, இந்த ஆண்டுன்னு சொன்னனான்னு கேக்குறாங்க. இப்ப கணக்கு போடுங்க, வந்தவர்கள் தவாப் பண்ணவில்லை, நீங்களே ஹஜ்ஜு உம்ராக்கு போறேன்னு வைங்களேன், ஜித்தால இருந்து போறவங்களுக்கு அங்க உம்ரா செய்ய கிடைக்கலன்னா, இப்ப இவ்வளவு நேரம் வந்து 1.5 மணி நேரம் நடந்து 1.5 மணி நேரம் வெஹிக்கிள்ல வந்தோம், எங்களுக்கு மக்களுக்கு என்ட்ரா கிடைக்காதுன்னா கொஞ்சம் கோபப்படுவீங்க. இங்க அவ்வளவு பக்கத்துல இருந்து நம்ம ஃபிளைட் பிடிச்சு அங்க வந்துட்டோம், உங்க விசால அங்க போய் ரிஜெக்ட் ஆகி விட்டாண்டா எவ்வளவு கோபம் வரும். 1400 பேர் இருக்கிறாங்க, ரசூலா மைக் பிடிச்சு பேச முடியாது, மைக் இல்ல, வீடியோ இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா, மக்களே நம்ம கிளம்பிடுவோம். மக்களுக்குள்ள என்ன அதிருப்தி என்றா, இந்த உடன்படிக்கையில எங்களுக்கு சாதகமா இல்லையே, அவங்களுக்கு சாதகம் மாதிரி தான் இருக்குது என்ற மாதிரி மக்கள் அதிருப்தி கொள்றாங்க. அப்ப அந்த கூடாரத்துக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மக்கள் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இங்க இருந்து அவங்க மக்களுக்கு வந்து கிளம்பணும்னு சொல்றேன், மக்கள் கிளம்புறாங்க இல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க தலையை மலிச்சுக்கோங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இது பண்றாங்க, நீங்க செய்யுங்க, அந்த மக்கள் செய்வாங்க. ரசூல்லா வந்து கொண்டு எடுக்கிறாங்க, அவ்வளவு பேர் அதை பார்த்து எடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புறாங்க, அவ்வளவு பேரும் திரும்புறாங்க. இப்ப கணக்கு போடுங்க, 9 நாள் ஒரு ஆள் உங்களை கூட்டி போயிட்டார், அதுவும் பாலைவனத்துல, இந்த மாதிரி வகிக்கல் இல்ல. திரும்பி 9 நாள் 18 நாள் 18 நாள் சாப்பாடு, 18 நாள் உணவு, 18 நாள் குடிப்பானம், எல்லாம் சுமந்துட்டு போகணும். அவங்க வந்து ஒட்டகத்தை அறுத்து செல்லன்னு சாப்பிடுவாங்க, தண்ணி கிடைக்கலன்னா ஒட்டகத்துக்குள்ள உள்ள தண்ணியை குடிச்சிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி சில எப்படி அந்த மாதிரி கஷ்டமான ஒரு காலம். அந்த 18 நாட்களும் தங்கள் வீடுகளில் உள்ள மனைவி மக்களை பார்க்கணும், அதுக்காக வேற பொருளாதாரம் கொடுத்துட்டு போகணும். இப்படி வந்தால் என்ன நடந்திருக்கும்னு கேளுங்க. ஒரு ஆள் ஆர்கனைஸ் பண்ணி தலைவர் போயிருந்தா, தலைவர் அப்பவே காலி பண்ணிருப்பாங்க. நீங்க ஒரு தலைவர், உங்களுக்கு இவ்வளவு தூரம் கூட்டி போறீங்க, ஜோக் பண்றீங்களே, அங்க போய் திருப்பிட்டு வாரீங்க, தவாப் பண்றதான்னு சொன்னீங்க. அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்ன பண்ணா, இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே உங்களுக்கு இது தெளிவான வெற்றி என்றான். எல்லாருக்கும் இல்ல, உங்களுக்கு தெளிவான வெற்றி. ஏன் தெளிவான வெற்றி தெரியுமா? அம்புட்டு பேரும் தலையை குனிஞ்சிட்டு திரும்பிட்டார்கள். நபியே, இதுதான் நீங்கள் நபி என்பதுக்குரிய மிகப்பெரிய ஆதாரம். ஒரு நபி முன்னாடி நின்றால் அந்த தோழர்கள் எப்படி கட்டுப்படணுமோ ஒரு வார்த்தை அவர்கள் பேசவில்லை. ஒரு வார்த்தை. உமர் பின் கத்தாப் அவங்க அழுவாங்க பிற்காலத்துல, நான் சொல்லிட்டேன். அவங்க போய் இதே வாசகத்தை கேட்பாங்க அபூபக்கர், அபூபக்கரே என்னப்பா இது கேட்கிற நேரம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே ரசூல்லா என்ன பதில் கொடுத்தாங்க அதே பதில் கொடுப்பாங்க. அப்படியே போற நேரம், இந்த குர்ஆன் ஆயத் இறங்குற நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் பின் கத்தாப் கூப்பிடுற, உமர் அல்லாஹ் சொல்லிட்டான் பாத்தீங்களா. அவர் கேட்கிறாரு, யார சொல்லலாம், அல்லாஹ் இது வெற்றி என்றானா, அப்ப வெற்றி தான் யார சொல்லான்ட்டாங்க. அவ்வளவு பேரும் ஊருக்கு திரும்புறாங்க. எதை அவர்கள் ஆசைப்பட்டாலும் அந்த காபத்துல்லாஹை தவாஃப் பண்ணல, அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர் வ யுத்திம்ம நிஅமதஹு அலைக வ யஹ்தியக ஸிராத்தம் முஸ்தகீமா. எதுக்கு அல்லாஹ் செஞ்சேன்னு சொல்றான்? உங்க பாவங்கள்லாம் நபியே, நீங்க முன் செய்த பாவங்கள், பின்னாடி உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிப்பதற்காக வேண்டி நபியே நம்ம இப்படி செஞ்சோம். வ யுத்திம்ம நிஅமதஹு, அல்லாஹ்வுடைய நிஅமத் அருட்கொடைகளை உங்களுக்கு பூர்த்தி செய்வதற்காக வேண்டி உங்கள் மீது உங்களுக்கு இப்படி பண்ணினோம். வ யஹ்தியக ஸிராத்தம் முஸ்தகீமா, நேரான பாதை உங்களுக்கு காட்டுவதற்காக இப்படி செஞ்சோம்டா. வ யன்சுரக்கல்லாஹு நஸ்ரன் அஸீஸா, இது அடிப்படை. இத சொல்வதற்கு தான் இவ்வளவு சொன்னேன். அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் 48:3ல, அல்லாஹ் வந்து பலமான உதவியாக, ரொம்ப பலமான உதவியாக உங்களுக்கு உதவி புரிவதற்காக இதை செய்தான் அப்படின்றான். என்ன பலமான உதவி அப்படின்னா என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், வலில்லாஹி ஜுனூது, அதாவது வானம் பூமியில எல்லாம் அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குது? படைகள் இருக்குது. அதுக்கு சொல்வதற்கு முன்னாடி சொல்லுவோம், ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன், அவன்தான் மூமினுடைய கல்புகளில் சக்கீனாவை இறக்கினான். இந்த இடத்துல பதறி போய் டென்ஷனான என்ன ஆகும்? ஆனால் மூமின்கள் சக்கீனாவோடு இருந்தார்கள். 9 நாள் போனோமே வேஸ்டா போச்சே இல்லை,
அல்லாஹ் நேரான பாதையை காட்டினா இது வேஸ்ட் இல்ல. அவங்க திரும்புற நேரம் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன கொடுத்தான்? சக்கீனாவை இறக்கியிருந்தான். இதனாலதான் சொல்றேன், இந்த நிம்மதி என்பதை நாம் எந்த கணக்கு போட்டாலும் கிடைக்காது. அல்லாவால் இதை இறக்கணும் கல்புகளுக்கு. அது மூமின்களுடைய கல்புகளுக்கு அல்லாஹ் இறக்குமா. இவ்வளவெல்லாம் டென்ஷனான ஒரு பயணத்தை அல்லாஹ் அனுப்பினா அவங்க டென்ஷன் இல்லாமல் போனார்கள். அவர்கள் திரும்புற நேரம் நாம் காபாவை தவாப் பண்ணவில்லையே என்ற கவலை அவர்கள் கல்புல இருக்கிற நேரம் அவர்கள் கல்புகளுக்கு அல்லாஹ் சக்கீனாவை இறக்கினான். ஹுவல்லஸீ அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன், முஃமின்களுடைய கல்புகளுக்கு அவன் தான் சக்கீனாவை இறக்கினான். லியஸ்தாது ஈமானம் மா ஈமானிஹிம், அவருடைய ஈமானோடு இன்னொரு ஈமானை அதிகப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவருடைய கல்புகளுக்கு சக்கீனாவை இறக்கினான். வலில்லாஹி ஜுனூதுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகள் படைகள் அல்லாஹ்விடம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு சொந்தம். வ கானல்லாஹு அலீமன் ஹகீமா, அல்லாஹ் அறிந்தவன், அல்லாஹ் மிக நுட்பமான ஞானம் உடையவன் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும்பா, சிம்பிளா ஒரு நாள் உங்களுக்கு அபத்துல்லா தரலாம். உங்க கல்புகளை அல்லாஹ் என்ன பண்றான்? உறுதி செய்யறான். லியுத்ஹிலல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்கள் மூமினான பெண்களையும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா, அதாவது ஜன்னாத்துகளுக்கு நுழைவிப்பதற்காக, சொர்க்க சோலைகளுக்கு நுழைவிப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி செஞ்சான். மின் தஹ்தி, அதாவது அதுல கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதில் என்றென்றும் அவர்கள் தங்கியிருப்பார்கள். வயுகஃபிர அன்ஹும் ஸய்யாத்திஹிம், அவருடைய பாவங்கள் அவர்களை விட்டும் அல்லாஹ் இரேஸ் பண்ணுவதற்காக இதை செஞ்சான். வகான ذلك இன்தல்லாஹி ஃபௌஸன் அஸீமா, அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் வெற்றி இதுதான். எது வெற்றி? நீங்க போய் காபத்துல்லாவை பிடிக்கிறது வெற்றி இல்ல, உங்க கல்புகள் இப்ப சரணடைஞ்சிச்சே, இதுதான் வெற்றி என்றான். இப்ப உங்க கல்புகள் நிம்மதியா இருக்கிறது, இதுதான் வெற்றி என்றான். ஃபிரௌனுக்கு அத்தனை சொத்தையும் கொடுத்தோம், கல்பில் சக்கீனாவை கொடுக்கவில்லை. அல்லாஹ் பதறி போனான், துடித்து போனான். மூசா நபியை கண்டு அசந்து போனான். அவன் கையில் எல்லாமே அல்லாஹ் கொடுத்திருந்தான். மூசா நபி அந்த அரண்மனையில் வாழ்ந்த ஒரு மனிதர், அவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த அரண்மனையுடைய டேஸ்டை கொடுத்திருந்தான். அவர் அதை சுவைத்தவர். அவரு அதனால் அவருக்கு அரண்மனையுடைய சுகம் தெரியும். ஆனால் இப்பொழுது அவர் ஒரு கைத்தடியோடு ஒரு துண்டை போட்டு கொண்டு வருகிறார். அரண்மனையில் வாழ்ந்த பிரின்ஸ் இப்பொழுது அவர் மதியனுக்கு போய் திரும்ப வருகிற நேரம், ஃபிரௌன் மிக பெரும் மாடாமாளியோடு இருக்கிற நேரம், அவர் அரண்மனைக்கு எப்படி வந்தார்? ஒரு கைத்தடியோட மேல ஒரு துண்டை போட்டு வர்றார். இப்ப ஃபைட் யாருக்கு நடக்குது? சொத்து உள்ளவரும் அதே அரண்மனையில் சுகம் அனுபவித்தவர் இப்பொழுது வெறும் கைத்தடியோடு. ஒரு கைத்தடியை கண்டு ஒரு ராஜாட்ட போற நேரம் ஒரு கார்ல போய் இறங்கி அந்த மாதிரி போனா, பிளைட்ல இறங்கினா வேற, கைத்தடியோட ஆடு மேய்க்கிற கோலத்துல போனா காரி துப்ப மாட்டான். எங்க அரண்மனையில இவ்வளவு எல்லாம் சாப்பிட தந்து எப்படி நின்ற ஆள் நீ, இப்ப எப்படி வந்திருக்க லட்சணத்தை பாரு, நீ அல்லாஹ்வுடைய தூதரா? அல்லாஹ் எதை காட்டினான் தெரியுமா? அவருடைய கல்வியில் நிம்மதியை காட்டினான். அதை சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. அவ்வளவு அற்புதமா அல்லாஹ் காட்டினான். ஒண்ணுமே இல்லாட்டி நீ சிரிப்பாய். இந்த தத்துவத்தை நீங்கள் எங்க போனாலும் உங்களால் எடுக்க முடியாது, எங்க போனாலும் உங்களால் பெற முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த பேக்கேஜ் அப்படியே கல்புல போடுவான். ஏழும் என்றால் எனக்கு எத்தனை புலவியல் புத்தகத்தை நீங்கள் படித்தாவது எனக்கு நிம்மதியை பெறக்கூடிய வழியை சொல்லுங்கள். உலகத்துள்ள மிக பெரும் சைக்காலஜிஸ்ட கேட்டு நிம்மதி பெறுவதற்கு என்ன வழிமுறை? நான் படித்த உளவியல் அடிப்படையில் நிம்மதி என்பது ஒரு பிரச்சனை நேரம் மனிதனுக்கு கிடைக்காது. ஆனால் பிரச்சனையிலும் நிம்மதியை அனுபவித்தவர்கள் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் தன்னுடைய மகனை பார்க்கிறார். ரப்பி, அதாவது இன்னி ஆராஃபில் மனாமி அன்னி அத்பஹு, உன்னை வெட்டுவதாக குர்பான் கொடுப்பதாக கனவு கண்டேனே, என்ன மகன் செய்யறேன்னு கேட்கிறாங்க. மகன் எப்ப? சின்ன மதலையா, கை குழந்தையா? ஃபலம்மா பலக மாவு ஸஅய, அவருடைய மகன் அவரோடு வேலை செய்கிற பருவம் என்கிறான் அல்லாஹ். அப்ப புத்தி தெரியுது, வேலை செய்கிற பருவம், பாப்பாவோட வேலை செய்யற பருவம் கணக்கு பண்ணுங்க. வயசு எல்லாம் சொல்லல, ஓடி ஆடி வேலை செய்யற பருவம். அப்ப நல்ல புத்தி தெரியுது. அவர் மகன்கிட்ட ஐடியா கேட்கிறாரு. ஒரு நபி மறைக்கிறதுன்னு அதானே மறைக்கணும். மறைக்கிறதா என்ன? இப்ராஹிம் நபி என்ன மறைக்கணும்? எல்லா கனவும் ஓகேப்பா, இது வேணான்னு மறைக்கணும். மறைக்கல. ரெண்டு பேரும் ஃபலம்மா அஸ்லமா, அவர் இருவரும் கட்டுப்பட்டு விட்டார்கள். வத்தல்லஹு லில் ஜபீன், அப்படியே கொண்டு போய் நெத்தியை கொண்டு போய் வைக்கிறார். வச்சு வெட்ட பார்க்கிறார். ஃபனாதைனா ஐயா இப்ராஹிம், நாங்கள் இப்ராஹிம் என்று கூப்பிட்டோம். கது சத்தக்த ருஹ்யா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஒன்று விளங்கும். என்ன விளங்கும்? இப்ராஹிம் நபிக்கு புள்ள கிடைக்குது. புள்ள கிடைக்கிற நேரம், ஓ இவ்வளவு காலத்துக்கு பூரா குழந்தை கிடைக்குது,
வாங்க நாங்க எமர்சன் கார்டை பார்த்துட்டு வருவோம், இந்தியாவில் ஊட்டிக்கு போயிட்டு வருவோம், அல்லாஹ் வந்து ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பி இப்ராஹிம் நீங்க ஹாஜராவோட சாரா அலைஹிஸ்ஸலாத்தோட நீங்க போங்க அப்படின்னு சொன்னானா, புள்ளி எடுத்துட்டு புள்ள கிடைச்சிருக்குது. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 10 ஆண்டுகளுக்கு பிறகு புள்ள கிடைச்சவன் கொண்டாடுறான், 20 ஆண்டுகளுக்கு பிறகு புள்ள கிடைச்சவன் கொண்டாடுறான். இப்போ உங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு, இத்தனை ஆண்டுகள் நீங்கள் கேட்டீர்கள், இப்பதான் குழந்தை கிடைக்குது. அது எப்ப கிடைக்குது? அவங்க மலக்குமார்கள் வீட்டுக்கு வர்றாங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கிறத பத்தி சொல்றதுக்கு. இஸ்ஹாக்க பத்தி அவர்கள் நன்மாராயம் சொல்ற நேரம் அவங்க மனைவி கேட்கறாங்க சாரா அலைஹிஸ்ஸலாம், ஆலிது வானா ஜூஸ் வாஸப அலி ஷேகா, எனக்கு குழந்தையா இந்த கிழவிக்கு அப்படின்றாங்க. இந்த கிழவிக்கு எப்படி குழந்தை? இவர் வேற கிழவனா இருக்கிறாரு, எங்களுக்கு குழந்தை பிறக்குமா? அப்ப மலக்குமார்கள் கேட்க அல்லாஹ்வுடைய விஷயத்தை உங்களுக்கு ஆச்சரியமா? அல்லாஹ் நடத்துவான். அவ்வளவு காலம் இருந்து கிடைக்கிற குழந்தைய கொண்டாட வேணாம்? ஒரு நபி கலீலுல்லா அவருக்கு என்ன கொடுத்திருக்கணும்ல? நம்ம பார்வையில நம்ம கணக்குல என்ன கொடுக்கணும் தெரியுமா? பெரிய ஒரு பிளைட் மாதிரி ஒன்று கொடுத்து உலகத்தை சுத்தி பாருங்கள், வனாந்தரங்களை கடந்து பாருங்க, இன்றைக்கு போய் உலகத்துல ஃபாரஸ்ட் பாக்குறான் பாருங்க, அந்த மாதிரி பாருங்க, நீர்வீழ்ச்சிகளை பார்த்துட்டு வாங்க, ஒரு ஜொலியா ஒரு சுற்றுலா போயிட்டு வாங்க. ஒரு சுற்றுலா கொடுத்தான். என்ன சுற்றுலா கொடுத்தான் தெரியுமா? பக்கான்னு ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, அதுல ஒரு மனுஷன் கூட இல்ல. அங்க போய் எந்த குழந்தை பெத்தெடுத்திருக்கு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பெத்துட்டீங்களா? உங்க மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே அவங்களையும் இவரை வச்சுட்டு வரணும். எப்படி வச்சுட்டு வரணும்? 2 பேரையும் அங்க விட்டுட்டு வரணும். நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணிடணும்? அங்கிருந்து விட்டுட்டு போகணும். சுபஹானல்லாஹ், குழந்தை கிடைச்ச கிஃப்ட் தான். குழந்தை கிடைச்சிட்டு கொண்டாடுவோம்னு பார்த்தா இப்பதான் குழந்தை பால் குடிக்கிற பருவம், பச்சை உடம்பு. அந்த பெண்ணை உங்க மனைவியை நீங்க நடு சந்தியில இல்ல. இப்ப உலகம் வந்து எங்க பார்த்தாலும் வாகனங்கள் ஓடுது. ராத்திரி நேரத்துல ஒரு ஜங்ஷன்ல மனைவி பிள்ளைய நிப்பாட்டி நீங்க போவீங்களா? இவ்வளவு மக்கள் புழங்குற இடங்களை கூட நைட்ல நீங்க விட மாட்டீங்க. பாலைவனத்தில் யாருமே இல்லை, பாம்பு வரலாம், அங்க வேற விலங்குகள் வரலாம், தண்ணி இல்ல, ஒண்ணு இல்ல, விட்டுட்டு போங்கன்றான். என்னன்னு புரியுது? நல்லா கோபம் நினைக்கிறீங்களா இவங்களோட எல்லாம்? ஒரு சோதனை நேரம் உங்க கல்வி எவ்வளவு அமைதியா இருக்குதுன்னா, இவ்வளவு எல்லாம் குழந்தையை பெத்தெடுத்த அவர்கள் பதறவே இல்லை. அல்லாஹ் விடுங்கள் என்றால் விட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு மூமினுக்கு நான் சொன்னேனே, நான் நேரான பாதையை காட்டினேன்டா, இம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என் புறத்திலிருந்து நேரான ஒரு பாதை உங்களுக்கு தெளிவாக நான் காட்டுவேன். ஃபமன் தபிய ஹுதாய, யாரெல்லாம் அந்த பாதையில் பயணிக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மாறாது. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் பயப்பட மாட்டாங்க, அவங்க கவலைப்பட மாட்டாங்கட்டா. இப்ப என்ன பண்ணாங்க? இப்ராஹிம் நபிக்கு பயம் வந்துச்சா? மனைவி விட்டுட்டு போறோமே, மக்கா பள்ளத்தாக்கி ஆச்சு, யாருமே இல்லையே, ஒரு ஜீவன் இல்ல. அவர் வேற விட்டுட்டு போற நேரம் மனைவி பின்னாடி வர்றா. என்ன இப்ராஹிம் விட்டுட்டு போறீங்க? லாஸ்ட கேக்குறாங்க, அல்லாஹ்வோட கட்டளையா? ஆமாண்டார். அப்ப அல்லாஹ் பாப்பான்ட்டாங்க. அவங்க மனைவி சுபஹானல்லாஹ், அவங்க ஈமான் இப்படி அப்படியே போய் மலை குன்றுல கொஞ்சம் தூரம் போய் ஏறி காபத்துல்லாவை நோக்கி அல்லாஹ்ட கேட்கிற, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரிய்யத்தி பிவாதின் கைர் ஸி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். கேட்கிற துஆவை பாருங்க எப்படி கேட்கிறாருன்னா, யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியை குடியமர்த்தி விட்டேன், பிவாதின் ஒரு பள்ளத்தாக்குல, கைர் ஸி ஸர்இன் விவசாயத்துக்கு லாயக்கு இல்லாத மண்ணுல, புட்பூண்டுகள் முளைக்காது, விவசாயம் நடத்த முடியாது, இந்த பைத்திக்கல் முஹர்ரம் உன் கண்ணியமான ஆலயத்துக்கு பக்கத்துல விட்டுட்டு போறேன். ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நீ விட சொன்னாய், நான் விட்டு போகிறேன். ஒன்று கேட்கிறேன், யா அல்லாஹ், ஃபஜ்அல் அஃபிதத்த மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், தனியாக நிற்கிறார்கள், பேசி கதைத்து அவர் உணவு பரிமாறி அவர்கள் வாழுவதற்கு மக்களுடைய கல்புகளை அவர்கள் பக்கம் திருப்பி விட இறைவா அப்படின்னு கேட்கிறார். மனைவி பிள்ளை விட்டுட்டு போங்கண்டா எவ்வளவு கல்பு துடிக்கணும். இதையும் ஒரு மனிதன் செய்வானா நீங்க கேட்பீங்க. அல்லாஹ் எதுக்கு செய்யறான் தெரியுமா? நான் கல்புக்கு சக்கீனாவை இறக்கினால் அதையும் செய்வான் என்பது ப்ரூஃபா காட்டுறதுக்கு. இதெல்லாம் செய்வானான்னு கேட்பீங்க. இதெல்லாம் ஒரு மனிதர்கள் செய்வாங்களா? அப்படி மனிதர்கள் இருக்கிறாங்க, மெஷினா நாங்கன்னு கேட்பீங்க. உணர்வு இல்லை எங்களுக்கு, ஜடங்களான்னு கேட்பீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன ப்ரூஃப் பண்றான்? இல்லை, அல்லாஹ்வை அவர்கள் நம்பினால், அல்லாஹ்வை அவர்கள் நேசித்தால் அதை செய்வார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன பண்றான்? நிரூபிக்கிறான். இது என்ன, இதெல்லாம் என்ன பாடம்? எனக்கு நான் நினைக்கிற ஒரு 5-10 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த அத்தனையிலும் என்ன பாடம் என்பதைத்தான் இந்த அத்தனையிலும் என்ன பாடம் என்பதைத்தான் நம்ம பார்க்கணும். என்ன பாடம் தெரியுமா? ஒவ்வொன்றிலும் ஒரு பாடம் நடத்துறான். இதான் முக்கியம் நம்ம சொல்ல வர்றது.
இப்ராஹிம் நபியுடைய விஷயத்துல என்ன பாடம்? அல்லாஹ் ரஸாக் என்ற பாடத்தை நடத்துறான். இப்ப நம்ம எக்ஸாம் சோதனை என்ற என்ன, ஒரு பரீட்சை. இப்ப உதாரணத்துக்கு நீங்க படிக்காம பரீட்சை எழுத இயலாது. 2-2-4 பெத்தெடுத்து கை குழந்தையில போய் 2-2 எத்தனை கேட்டேன்னா அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த புள்ள முதல்ல 2-2-4 படிக்கிறதுக்கு நர்சரி போற புள்ளைகிட்ட முதல் நாள்ல போய் 2-2 எத்தனை, நீ ஃபேலா போயிட்டு போ, உனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. 2-2-4 என்பதை சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு கேள்வியா கேட்கலாம். அப்ப அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எங்களை எதுக்கு இந்த பூமியில அனுப்பினா? எங்கள்கிட்ட கேள்வி கேட்க அனுப்பினா. சோதனை என்பது கேள்வி கேட்கிறது. என்ன கேள்வி? ஒவ்வொரு கேள்வியா கேட்பான். அல்லாஹ்வுடைய கேள்வி தாள்ல வரல, பிராக்டிகலா வரும். அல்லாஹ் எப்படி கேள்வி கேட்பான்? பிராக்டிகலா கேள்வி கேட்பான். எப்படி கேட்பான்? ஒரு விஷயத்தை நடத்துவோம் உங்க லைஃப்ல, நீங்க பதில் எப்படி கொடுக்கணும் தெரியுமா? வாயால இல்ல, நீங்க நடந்து காட்டணும். அதான் பிராக்டிகல் ஆன்சர். பிராக்டிகல் ஆன்சர் சரியா இருந்தா சொர்க்கம், வெளியாச்சுன்னா நரகம். அது என்ன அர்த்தம்? வாயால நான் உண்மையான மூமின் தான் அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிற நேரம் அதை செய்யாமல் விட்டீங்கடா நீங்க என்ன, நீங்க தோத்து போயிருவீங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த விஷயத்துல ரஸாக் என்பது தெரியும். அல்லாஹ் ராசிக், அல்லாஹ் ரஸாக் தெரியும். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அவர் ஏத்துக்கொண்டவர். ஆனா இப்ப அல்லாஹ் ப்ரூவ் பண்றான், நான் ரஸாக்கா இல்லையா? எங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்றை ப்ரூவ் பண்ண எப்படி? கருவறையில இருக்கிற நேரம் உலகத்துல ஆனா பெண்ணா எதுன்னு தெரியாது. ஆனா ஒரு பட்டையை அனுப்பி அந்த கருவுக்குள்ள உணவு கொடுத்தான். அந்த உணவு கொஞ்சம் கூடிட்டு வைங்க, கருவுல உள்ள வாம்புல உள்ள அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொஞ்சம் கூட போயிட்டுன்னா மௌத்தா போயிடும், சாப்பாடு கம்மியாயிட்டுன்னா மௌத்தா போயிடும். என்ன உணவு சத்து வேணுமோ அதான் போய் சேரணும், தேவையில்லாம சத்து போக கூடாது. இப்படி எல்லாம் கால்குலேஷன் இருக்குது. அவ்வளவு வேணாம், நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு டாக்டர் 2 டேப்லெட் தர்றாருன்னு வைங்களேன், அதையும் ஒரு 40 குடிச்சிட்டீங்கன்னு வைங்க, ஒரே மிக்கா ஆள் காலியா போயிருவாரு. நீ மருந்து தானேப்பா, நோய்க்கு தானே குடிச்சோம், அது 2 தான் குடிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அல்லாஹ் உணவு கொடுத்தா கூட அந்த உணவுக்கு அளவு கொடுத்து வச்சிருக்கிறான். எப்படி அளவு? மெஷர் பண்ணி கொடுக்கணும். நீங்க கூட மருத்துவத்தை மருந்து எடுத்து வந்தா அளந்து பார்த்து இந்த கணக்கா அப்படின்னு கொடுப்பீங்க. அந்த மாதிரி மருந்து கொடுக்கிற மாதிரி அளந்து அளந்து கருவறையில இருந்து உருவாக்கினவன் அவன் ரஸாக் இல்லையா? அதுல இருந்து வெளியே வந்த உடனே தாய்ப்பால் ரெடி பண்ணி அதுல என்னெல்லாம் சத்து வேணும் அதெல்லாம் போட்டு ஃபைனலா இப்ப மாவுப்பால்ல என்ன எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அதை குடிச்சிருவாங்க. தாய்ப்பால் அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்தை நீங்க அளந்து பாத்தீங்கன்னா உளவியல் என்ன சொல்றாங்க, அதாவது ஆய்வு பண்ற லேப்ல இருந்து சொல்றாங்க, ஆமா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ஒரு மாதிரியா வருது, அப்புறம் 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 குடிக்கிற நேரம் வேற மாதிரி வருது. என்ன அதுக்கு என்ன சத்து வேணுமோ, விட்டமின் வேணுமா, புரோட்டீன் வேணுமா, எல்லாம் கலந்து வருவது. ஃபைனலா கொழுப்பு வருது. ஏன்பா ஃபைனலா கொழுப்புன்னு கேட்டா, அந்த கொழுப்பு ஃபைனலா தாய்ப்பாலுக்குள்ள வர்ற நேரத்துல அந்த குழந்தை அப்படியே அசந்து தூங்குது. சுப்ஹானல்லாஹ். உணவையும் கொடுத்து அந்த உணவை எப்படி கொடுக்கணும் என்று தாக்கி இவ்வளவு கொடுத்த அல்லாஹ் உங்களை கைவிடுவானா? COVID-19 ஒரு பிரச்சனை வந்தால் அந்த ரஸாக் உங்களை கைவிடுவானா? நீங்கள் எதை அவன் மீது தவக்கல் வைத்து நீங்கள் எந்த ஒரு செக்க கொடுத்தீங்களா, ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களா, ஒரு போதும் அவன் இந்த வாக்குறுதியை மீறுவதற்கு என்ன செய்ய மாட்டான். அவன் உங்களுக்கு உதவி செய்வான், அத்தனை வாக்குறுதி நிறைவேற்று. இந்த நம்பிக்கை தான் ஒரு மூமின்கள் பயப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அல்லாஹ் இந்த பூமிக்கு வந்து அங்கிருந்து எனக்கு உணவு தந்தவன், இதுக்கு மேல் உணவு தர மாட்டானா? அந்த சந்தேகம் யாருக்கும் வேணாம். அதனால நான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மிக தெளிவாக எடுத்து காட்டுறான், இது டவுட்டே படாதீங்க. நீங்க இதுல டவுட் பட்டீங்களா? அவ இப்ராஹிம் நபி ரஸாக் ஏத்துக்கொண்டாங்க. ப்ரூஃப் பண்ணணுமா இல்லையா? அவருக்கு ப்ரூஃப் பண்றது அவர் விஷயம் எல்லாம் உலகத்துக்கே விஷயம். என்ன இப்ராஹிம் நபி அல்லாஹ் சூரத்துல் பக்ரா 125 சொல்றான், அவர் உலகத்துக்கே தலைவர். அவர் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் நிறைவேற்றதுனால, அவர் கல்புல ரொம்ப பெரிய சக்கீனா இருந்ததுனால, அமைதி இருந்ததுனால, நிம்மதியோட வாழ்ந்ததுனால அவர் ஒட்டுமொத்த உலகத்துக்கு முன்னுதாரணம் அப்படின்னு ஆக்கிட்டான். அதனால அவர் விஷயம் எல்லாம் உலகத்துக்கே வரும். என்னாச்சு? இப்ராஹிம் நபி விட்டுட்டு போயிட்டாரா? ரஸாக் எல்லாம் நிரூபிச்சிட்டான். ஜம்சமா கொடுத்து அங்க உணவுகளை கொடுத்துட்டு எல்லாம் நிரூபிச்சிட்டான். இதை இது நம்ம நம்பி இருக்கிறோம். ஆனால் விட்டுட்டு போன எப்படி என்ற ஒரு கேள்வி வரும். அதனால அவர் கேட்கிற, அல்லாஹ் விவசாயம் இல்ல, ஒண்ணும் இல்ல, குப்பூண்டுகள் இல்ல, இங்கதான் விட்டுட்டு போறேன்றாங்க. விட்டுட்டு போறவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நம்பிக்கையோட போறாரு. அல்லாஹ் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு, ஜித்தாவில் உள்ளவர்களே, இலங்கையில் உள்ளவர்களே, நீங்கள் அனைவரும் சம்சம் குடித்திருப்பீர்கள், அவன் ரஸாக் என்ற பாடத்தை நடத்திவிட்டு அந்த சோதனையில் வெற்றி பெற்றவருடைய வரலாறையும் சொன்னான். அந்த தண்ணீரை இன்றைக்கும் வைத்து நான் ரஸாக் என்பதை அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறான். இதை பார்த்துட்டோம்னா நமக்கு அந்த இப்ப நான் சொன்னேன்,
ஒரு நோயில இருக்கிறாரு, இவர் தான் இந்த ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். இவர் நிறைய மருத்துவம் பார்த்திருக்காரு, நல்ல ஒரு ஆள், பயமில்லாம போங்க, அவர் நல்ல இதாக்குவாருண்டா அவரை நம்பி சில பேர் போவாங்க. அப்ப அவருக்கு கொஞ்சம் நிம்மதி வரும், இந்த டாக்டர் நல்லவர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு போவாங்க. ஆனால் நாம் யாரோடு நிக்கிறோம்? ஏக இறைவனோடு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா டாக்டர் மாரியா அவன்கிட்ட எப்படி ஒப்படைக்கணும்? அவன் தான் ரஸாக், அவன் தான் ஷாஃபி, அவன் தான் நோய்களை கொடுத்து குணமாக்க கூடியவன். இப்படி ஒவ்வொன்றையும் கொடுத்துட்டோம்னா கல்பு ரிலாக்ஸ் ஆயிடும். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னேன், எங்களுக்கு ஒரு பலம் தேவைப்படுகிறது, ஒரு துணை தேவைப்படுகிறது. நாங்கள் பதறுகிற நேரம் அந்த ஆறுதல் பண்ணி ஒரு ஆள் வர்றாரு, ஹாஜியார் உங்களுக்கு எத்தனை கோடி பிரச்சனை, இதுக்கு பிறகு எந்த பிரச்சனை வந்தாலும் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், என்கிட்ட வாங்க, நான் எத்தனை கோடி செக்ல சைன் வச்சு தந்துருவேன் அப்படின்னு சொன்னா நீங்க பொருளாதாரத்தை அஞ்சுவீங்களா? அப்படி மனிதர்கள் இல்லை. ஆனால் ரப்புல் ஆலமீன் சொல்றான், நீங்கள் என்னிடம் வந்தால் நான் வாக்கு தருகிறேன் மூமின்களுக்கு, அவர்களை என்ன பண்ண மாட்டேன், நடு சந்தியில் அவர்களை விட மாட்டேன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இதை சொல்வதை நீங்க பார்க்கலாம். இதேதான் அவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது உலக மக்களுக்கு எல்லாம் காட்டினான்ல. அறுக்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாத்தி உலக மக்களுக்கு எல்லாம் போட்ட ஹஜ் பெருநாள் பாருங்க. அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு பாருங்க. அங்க நடத்தின பாடம் என்ன? முஸ்லிம் என்ற பாடம். அந்த ஒவ்வொரு சோதனையும் ஒரு பாடம். என்ன பாடம்? அவங்க 2 பேரும் கட்டப்பட்டாங்க, இதான் முஸ்லிம், அல்லாஹ் சொன்னா கட்டுப்பட்டு ஆகணும். இப்ப நீங்க ஹிஜ்ரத்துல பாத்தீங்க, அதாவது அஹ்ஸாப்ல பாத்தீங்க, அஹ்ஸாப் புடிஞ்சு ஹுதைபியா போற நேரம் அங்க முஸ்லிம் என்ற சோதனை, அவங்க 2 பேரும் கட்டு போடுறாங்க. அப்ப அதனால அன்பிக்கினியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்ன பண்றான்னா, அந்த கட்டுப்பாடு என்ற பாடத்தை தான் சோதனையா நிகழ்த்துறான். இந்த சோதனை நேரம் அவன் கைவிட மாட்டான். நீங்கள் குர்ஆனில் ஒரு ஆச்சரியமான வசனத்தை பார்ப்பீர்கள், இழந்தவர்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாராட்டுறான். நாங்கெல்லாம் ஒரு ஆள் ஏதாவது வாங்கிட்டாங்கன்னா, ஓ வீடு வாங்கிட்டீங்களா, மாஷா அல்லாஹ் சந்தோஷப்படுவோம், அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்படணும். ஒரு வாகனம் வாங்கிட்டாங்களா சந்தோஷப்படுவோம். அல்லாஹ் யாருக்கு, அதாவது அல்லாஹ் யாரை பார்த்து பாராட்டு தெரிவிக்கிறான் தெரியுமா? உலகத்தில் அத்தனையும் கொடுத்ததுக்கு பிறகு வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் சொல்றான், அதாவது அவர்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பயத்தால பசியால உயிர்களை எடுத்து அவங்க சொத்துக்களை பறிச்சு இப்படி எல்லாம் நம்ம சோதிப்போம் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்ற ஒரு அற்புதமான வசனம், வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியை போய் சொல்லுங்க, என் வாழ்த்து சொல்லுங்கன்றான். யாரெல்லாம் பொறுமையா நிக்கிறாங்களோ அவங்களுக்கு என் வாழ்த்து சொல்லுங்க. ஏன் வாழ்த்து சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் இன்னல்லாஹு மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளர் கூட அல்லாஹ் இருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவனோட இருக்கிறான்டா, அந்த வாழ்த்தை அல்லாஹ் தெரிவிக்கிறான். அதாவது நாங்க 2 பேரும் சந்திக்கிறோம்னு வைங்களேன், சந்திக்கிறோம்னா 2 பேரும் வாழ்த்து தெரிவிக்கும், மாஷா அல்லாஹ் கொஞ்ச நாளைக்கு பிறகு சந்திச்சிட்டோமே, உலகத்தில் ஒரு மனிதனோடு அல்லாஹ் இருக்கிறான் என்றால் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறான். நபியை போய் சொல்லுங்க, அவங்களுக்கு பஷாரத்து சொல்லுங்க, நன்மாராயம் சொல்லுங்க, இன்னல்லாஹு மஅஸ்ஸாபிரீன், அவர்களோட நான் இருக்கிறேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இதை விட என்ன வேணும்? சோதனை வந்தால் இறைவன் பக்கத்திலே நிற்கிறான், இது கல்பு அமைதியாகும். மூமினுடைய கல்புகள் மிக அமைதியாகும். ஏன் அமைதியாகும்னா, இந்த தத்துவத்தை அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் சொல்றான், பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் கல்புகள் அமைதி பெறுகிறது. அப்ப அல்லாஹ்வை நினைச்சு பாக்குறேன், அல்லாஹ் ரஸா கைவிட மாட்டான். நான் சொன்ன மாதிரி நினைச்சு பாக்குறேன், நேரம் பத்தாது, அதனால சொல்றேன், இப்படி நிறைய நினைக்கணும். நினைக்கிற நேரம் எல்லாம் எங்க கல்புகளுக்கு அமைதி வரும். திருமறை குர்ஆனோடு நாம் தொடர்பு படுக்கிற நேரத்துல ஒரு தடவை உங்களுக்கு என்ன செய்யுங்க, முழு குர்ஆனை முதல்ல இருந்து A to Z வாசிங்க, வேற ஒண்ணும் பண்ணாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய இல்முல ஒரு பரக்கத்தை தருவான், உங்க அறிவில் ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை தருவான். நீங்கள் குர்ஆன் ஒரு தடவை அப்படியே வாசிச்சுட்டு வாங்க. உங்களால முடியுமான அளவு ஒரு நாள்ல இருந்து நீங்க லாஸ்ட் பேஜ் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நீங்கள் இதுவரைக்கும் குர்ஆனை பார்க்காத பார்வையில் பார்ப்பீர்கள். திரும்ப ஒரு முறை எலிமெண்டல் முதல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வாசிங்க. நீங்கள் இதுவரைக்கும் விளங்காத இன்னொரு அறிவை அல்லாஹ் தருவான். திரும்ப வாசித்தீர்கள் என்றால் இன்னும் தருவான். இப்படித்தான் சஹாபாக்கள் படித்தார்கள். அவருடைய கல்புகள் எல்லாம் இவ்வளவு ஆச்சரியமான மனிதர்களாக அவர்கள் மாறினார்களே. இன்றைக்கு உலகம் பெட்ச் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதாவது பிளாஸ்டர் ஒட்டுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கூட்டத்தை உருவாக்கி காட்டினார். அவர்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தவர்கள் அவரிடம் ஆடை விட்டார்கள், அவருடைய வீடுகளை விட்டார்கள், தோட்டம் துறவுகளை விட்டார்கள், சொந்த தொழில்களை விட்டார்கள். அவர்கள் மதீனாவுக்கு வந்தது இறை நம்பிக்கையை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்களை அல்லாஹ் அந்த மண்ணிலே ஆட்சியாளர்களாக மாற்றினான். அந்த மண்ணை அவர்கள் கையிலே அல்லாஹ் கொடுத்தான். உலகத்தில் சாம்ராஜ்யத்தின் தலைவர்களாக அல்லாஹ் அவர்களை மாற்றினான். உலகத்தை தூக்க அல்லாஹ் அவர்கள் கையிலே கொடுத்தான். இது நிஜமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனையும் இழந்ததுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களை எப்படி உருவாக்கினான் என்பதை இந்த வரலாறு மிக தெளிவாக சொல்கிறது. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பிக்கினியவர்களே, இது ஒரு அற்புதமான ஒரு முயற்சி.
மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அல்லாஹ்வை பத்தி பேசுவதற்காக இந்த ஜித்தாவுடைய தஅவா மையம் எடுத்த ஒரு முயற்சி. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இதில் மிக பெரும் பரக்கத்தை வைத்தருள் புரிவானாக. அதனால் அன்பிக்கினியவர்களே, இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் நாம் பேசுகிற நேரம் நிஜமாக நேரடியாக பேசுவதும் ஒரு போனை பார்த்து பேசுவதும் உள்ள பிரச்சனை, அதாவது ரொம்ப பெரிய சிரமத்தை நான் இப்பொழுது உணர்ந்தேன். ஏனென்றா நிகழ்ச்சி நடத்தி ஆகணும், அதுவும் தன்னந்தனியாக ரூம்ல உட்கார்ந்துட்டு போனை பார்த்து பேசுவது என்பது மிக ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு மக்களை ஆடியன்ஸை பார்த்து பேசிட்டோம்னா ரொம்ப லேசா இருக்கு. அதையும் நீங்களும் போனை பார்த்து கொண்டே இருப்பது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த கோவிட்-19 அவருடைய கல்புகளை அல்லாஹ் ஒன்று சேர்க்க விரும்பினானோ இந்த டெக்னாலஜி மூலமாக ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்த்திருக்கிறார். யாருக்கு அல்லாஹ் இல்மை கொடுக்க நாடினானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதனால் அன்பிக்கினியவர்களே, ஷக்கீனாவை அல்லாஹ் இறக்கணும். ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்கிறேன், ஒரே ஒரு விடயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு குர்ஆன் ஆயத்தை நான் ஓதி முடித்துக் கொள்கிறேன். அதாவது 9வது அத்தியாயத்தை நீங்கள் பெறட்டுங்கள். திருமறை குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் 40வது வசனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போன நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த ஹிஜ்ரத்தி போன பயணத்தை சொல்கிறார். அதாவது சஹாபாக்களை பார்த்து இல்லா தன்சுருஹு ஃபக்கத் நஸரல்லாஹ், அதாவது நீங்கள் அவருக்கு உதவி புரியாவிட்டால் அல்லாஹ், அவங்க செஞ்சாங்க, சஹாபாக்கள் உதவி செஞ்சாங்க. நான் சொன்னேன் எப்பயுமே அல்லாஹ் தனிமையாக்குறான் பாருங்க. ஒரு விஷயத்தை அல்லாஹ் ப்ரூவ் பண்றதுக்கு தனிமைப்படுத்தி ஒண்ணுமே கொடுக்கல. அஹ்ஸாப்ல என்னாச்சு? அவங்கள்ட்ட ஆயுதம் இல்ல, சொத்து இல்ல, ஒண்ணு இல்ல, அல்லாஹ் உதவித்தான் என்பதை ப்ரூவ் பண்ண தனிமையாக்குறான். இப்ராஹிம் நபிக்கு ரிஸ்க் காட்டுறதுக்கு தனிமையாக்குறான். அதே மாதிரி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுத்தி வளைச்சிருந்த சஹாபாக்கள், அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்றென்றால் ரசூலுல்லாஹ் அழுதால் ஒட்டுமொத்த பேரும் அழுவார்கள். அவர்கள் தாடி நலையும் அளவுக்கு அழுவார்கள். ஃபத்ஹு மக்கா நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை தாண்டி அடுத்த பக்கம் போனார்கள், தாய் பக்கம் போனார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்திலே எல்லாரும் வந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே இஸ்லாத்துக்கு புதுசு புதுசாக வந்தவர்கள் இருந்தார்கள். அபூ சுஃபியான் எல்லாம் வந்திருந்தார்கள். ரசூல் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் அவர்களுக்காக வேண்டி. அந்த நேரத்திலே மதீனத்து தோழர்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ்? அன்சாரிகள் ஒரு கூட்டம் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ்? நீங்கள் அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறீர்களே யார் ரசூலல்லாஹ், எங்களுக்கு குறைத்து விட்டீர்களே. இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ரசூல் ஒரு வாசகம் சொன்னார்கள். அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு விட்டு சொன்னார்கள், அவர்கள் இஸ்லாத்தில் உறுதியாக நிற்கணும், அதுக்காக வேண்டித்தான் அள்ளி அள்ளி கொடுத்தேன். அபூ சுஃபியானுக்கு அள்ளி கொடுத்தேன், அவர் மகனுக்கு அள்ளி கொடுத்தேன். அவர்கள் இஸ்லாத்தை மக்காவில் இருந்து உறுதியாக நிற்கணும். ரசூல் ஒரு வார்த்தையை கேட்டார்கள், மக்களே, உங்களோடு நான் உங்களுடைய ஊருக்கு வருகிறேன், இவர்கள் கையில சொத்துக்களை ஒப்படைத்து விட்டேன், மதீனாவுக்கு உங்களோடு நான் திரும்புகிறேன், அது உங்களுக்கு போதாதான்னு கேட்டார்கள். அவர்கள் கண் கலங்கி தேம்பி தேம்பி அழுதார்கள், யார் ரசூலல்லாஹ், இதைவிட எங்களுக்கு பெரிய சொத்து இல்லை யார் ரசூலல்லாஹ் என்றார்கள். அவருடைய கல்புகள் அமைதியால் சாந்தமடைந்தது. அவர்கள் துருவி துருவி வேறு ஒன்றையும் கேட்கவில்லை. ரசூலுல்லாஹ் ஏன் அப்படி கொடுத்தார்கள், ஏன் அப்படி கொடுத்தார்கள் கேட்க ஒரு வாசகம் போதும். அவருடைய கல்புகள் அமைதியான முறையிலே அவர்கள் கல்புகள் அமைதியானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்ன பண்றான்? ரசூலுல்லாஹ் மீது வைத்த பாசம். அந்த தோழர்கள் ஒரு வார்த்தை போதும் அவர்கள் அழுவதற்கு. அல்லாஹ் என்ன பண்றான்னா, அந்த தோழர்கள் ஹிஜ்ரத்து போற நேரம் எப்படி போவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவர்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ்வை நடுவில் வைத்துக் கொண்டு அவர்கள் சுத்தி கொண்டால் எங்களை கொள்ளுங்கள் என்று தான் போவார்கள். அல்லாஹ் அப்படி செய்யவே இல்லை. அவர்களை கட்டம் கட்டமாக அனுப்பினார். அவர்கள் போக மாட்டார்கள், அல்லாஹ் சொன்னதனால் போனார்கள். நபியை தனிமையாக்கினான். கொஞ்சம் தோழர்களோடு மக்காவிலே தனிமையாக்கினான். நபி அந்த ஹிஜ்ரத்து போவதற்கு படை அனுப்பவில்லை. என்ன செய்தான் அல்லாஹ்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பினான். மதீனா இந்த பக்கம், யமன் ஆப்போசிட் பக்கம். ஜித்தாவில் உள்ளவர்களுக்கு தெரியும், மக்காவுக்கு போனால் யமனுக்கு போவது எந்த பக்கம், மதீனாவுக்கு போறது எந்த பக்கம்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டும் ஆப்போசிட். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறேன், யமன் பக்கம் தான் சவுர் குகை இருக்கிறது. யமன் பக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். போய் அங்கே சவுர் குகையிலே நின்றார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்றான், இல்லா தன்சுருஹு ஃபக்கத் நஸரல்லாஹ், நீங்கள் அவருக்கு உதவி செய்யாவிட்டால், நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை தனிமைப்படுத்தினாலும் உதவி செய்யாவிட்டாலும், சஹாபாக்கள் அப்படி செய்யவில்லை, அப்படி நடந்தால் என்கிறான் அல்லாஹ். ஃபக்கத் நஸரல்லாஹு, திட்டமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து விட்டான். எங்க உதவி செய்தான்? இஸ் அஹ்ரஜஹு அல்லதீன கஃபரு, காஃபிர்கள் அவரை வெளியேற்றுகிற நேரம் ஊர்ல இருந்து, சானிய ஸ்னைனி இதுஹுமா ஃபில் காரி, குகையிலே அவர்கள் இருவரில் ஒருவராக அவர் இருக்கிற நேரம், இஸ் யகூலு லி ஸாஹிபிஹி, அவருடைய தோழருக்கு அவர் சொல்கிறார், லா தஹஸன், அபூபக்கரே கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான். எப்படி டென்ஷன், கொல்றதுக்கு தேடுறாங்க,
டெட் பாடி வேணும்ன்றாங்க. அதாவது அந்த அளவுக்கு தேடுற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு பயப்படல, ரசூலுல்லாஹ் வந்துடக்கூடாது கவலைப்படுறாங்க. அப்படி படுற நேரம் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, லா தஹ்சன். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். குகையில நிக்கிறேன்னா அந்த 2 பேருக்கு நடந்தது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அல்லாஹ் பிறகு சொல்லி காட்டுறான். அவருடைய தோழருக்கு சொன்னார், இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்சன், கவலைப்படாதீங்க அபூபக்கரே. ஏன் கவலைப்படக்கூடாது தெரியுமா? இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான். இதை விட என்ன வேணும்? இதை விட ஒரு பிரச்சனை வந்தால் இதுதான் ரஹ்மத், இதுதான் நிம்மதி. இறைவன் எங்களோடு இருக்கிறான் என்பதுதான் நிம்மதி. பிரச்சனை வருகிற நேரம் நாம் இரவில் தொழுவோம். இதுக்கு சொல்லுவது இன்விடேஷன் தருகிறான் இறைவன். இறைவனோட சும்மா பேச முடியாது, அல்லாஹ்வோடு அவன் அனுமதித்தால் மட்டும்தான் சஜ்தா செய்யலாம். அவன் அந்த ஹிதாயத்தை கொடுக்கணும். ஒரு பிரச்சனையை தந்து தஹஜ்ஜத்தில் நாம் எழும்புறோம் என்று சொன்னால் அவன் எங்களோட பேச விரும்புகிறான். எங்களுக்கு பிரச்சனையை தந்து எங்களுடைய சஜ்தாவிலே எங்களுடைய தலைகளை கீழே கொண்டு வருகிறான். அந்த இரவுல எல்லோரும் தூங்குற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இதுதான் முஸ்லிம்களுடைய பார்வை. அன்பிக்கினியவர்களே, என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான்? அந்த மாதிரி 2 பேர் இருக்கிறாங்க. ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அல்லாஹ் ஸ்பெஷலா பேசுறான். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்ற நேரம் அல்லாஹ் என்ன பண்ணினானா, ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு. இந்த ஆயத் ரொம்ப டீப்பா பேச வேண்டிய ஆயத். அல்லாஹ் அன்ஸல இறக்கினான், ஸகீனத்தஹு, ஸகீனான்னு சொல்லவில்லை, ஸகீனத்தஹு அவனுடைய ஸகீனாவை இறக்கினான். இதனுடைய வியாக்கியானமே தனி. அவனுடைய அமைதியை இறக்கினான். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம், யா அல்லாஹ் நீ சாந்தமானவன், உன்னிடத்திலிருந்தே அமைதி எங்களுக்கு வருகிறது என்று சொல்றோமே. அல்லாஹ் சொல்றான், ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைக, உங்கள் மீது, அலைஹி அவர் மீது அல்லாஹ் ஸகீனாவை இறக்கினான். எந்த ஸகீனாவை? அவனுடைய ஸகீனாவை. அல்லாஹ்ட அமைதி இறங்கி சென்னுவீங்க, அதுக்கு மேல பதட்டம் வருமா? வ அய்யதஹு பிஜுனூதின் லம் தரஹா, நீங்கள் பார்க்காத அல்லது நீங்கள் பார்க்க முடியாத ஒரு படையை கொண்டு அவரை அல்லாஹ் உறுதி செய்தான். மதீனா வரைக்கும் ஒரு முடி அசைக்க முடியாம போச்சு. அவர்கள் பீரட்டு தேடினார்கள். புகாரியை பெறட்டுங்கள், ரஹீக்குல் மக்தூமை பெறட்டுங்கள், கண்ணால் கண்ணீர் ஓடும். ரசூலுல்லாஹ் அவர்கள் தேடிய விதமும் அல்லாஹ் அவரை காப்பாற்றிய விதமும் நீங்கள் போய் பார்க்கலாம். சுரக்கா பின்னாடி வருகிற நேரம் அவர் பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு வார்த்தை சொல்லுவார். அபூபக்கர் ரலியல்லாஹு செய்தியும் புகாரிலே அடுத்தடுத்ததாக வரும். என்ன சொல்லுவார்? அபூபக்கர் திரும்பி திரும்பி பார்த்தார். நான் போகிறேன் ரசூலுல்லாவை பிடிப்பதற்காக. அவர் காஃபிரா இருக்கிற நேரம் அப்ப அபூபக்கரோ என்னை திரும்பி திரும்பி பார்த்தார். ரசூலுல்லாஹ் ஒரு முறையும் திரும்பவில்லை. அவர் குர்ஆனை ஓதிக்கொண்டே போனார். அவர் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து கொண்டே போனார். அந்த பயணத்தில் அவர் கடுவும் திரும்பி பார்க்கவில்லை. நான் பின்னாடி அவரை பிடிப்பதற்கு வருகிறேன், என்னால் பிடிக்க முடியவில்லை என்ற இந்த வரலாறை நீங்கள் பார்க்கலாம். இதை விட ஒரு பெரும் அதிசயத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் சொன்ன உண்மையாக இந்த தலைப்பு பெரும் தலைப்பு. அல்லாஹ்வுடைய அன்பிக்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த அருமையான வாய்ப்பிலே என்னையும் உங்களையும் இந்த நேரத்தில் அவனுடைய அருளால் எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் இந்த ஜூம் உடைய ஆப்போடாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை யாரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணார்களோ, ஏற்பாடு செய்தார்கள், அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். கட்டாயமாக இன்றைக்கு மறக்க வேண்டாம், எனக்காக மற்ற தாய்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த COVID-19 இந்த பிரச்சனைகளிலிருந்து மூமின்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரும் வெற்றியை கொடுப்பான். அவர்கள் என்ன வாக்குறுதி எல்லாம் கொடுத்தார்களோ வியாபாரத்திலே, ஒரு போதும் அல்லாஹ் அவர்களுக்கு இது பண்ண மாட்டான். அல்லாஹ்வுடைய ஃபضலை மூமின்கள் இந்த 2 மாதங்கள் சம்பாத்தியம் இல்லாமல் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு, அதாவது அல்லாஹ் ரிஸ்கை கொடுத்ததை எல்லோரும் அனுபவபூர்வமாக பெற்றிருப்போம். அந்த நேரத்தில் மூமின்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள் என்ற உணர்வு மற்ற காலங்களை விட இந்த காலங்கள் இன்னும் இன்னும் வெளியே வந்திருக்கும். அல்லாஹ்வுடைய ஃபضலை நேரடியாக நாம் பார்த்த ஒரு காலம் இந்த காலம். அதனால் சோதனைகள் முஸ்லிம்கள் தளர்ந்து போக மாட்டார்கள். ஒவ்வொன்றும் முஸ்லிம்களுக்கு நிம்மதியை கொடுத்து சக்கீனாவை இறங்கக்கூடியது இந்த சோதனைத்தான் என்பதை திருக்குர்ஆன் சொல்லுது. இன்னும் ஏராளமான ஆயத்துகளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவைகளை பேசுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கு தரப்பட்ட நேரத்தையும் தாண்டி நான் பேசியிருக்கிறேன், மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அன்பான உறவுகளுக்கு என்னுடைய சலாத்தை சொல்லி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.